கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? கடந்த வாரத்திலே ஒரு செய்தி தலைப்பை நான் கொடுத்திருந்தேன். போன வாரம் சனிக்கிழமை பறக்கும் தட்டுக்கள் என்ற செய்தி நம்ம கேட்டோம். அநேகர் ஃபோன் பண்ணி மிக அருமையான ஒரு செய்தி கொடுத்தீங்க. எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அந்த செய்தி கேட்டோன்னே எங்களுக்கு சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருச்சு. ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் பேசியிருந்தாங்க. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன், நோவா பேழைக்குள்ள சர்ப்பத்தின் வித்து எப்படி நுழைஞ்சது அப்படின்னு. இது நம்ம SLBM வான்வழி ஸ்ரீலங்கா பகுதியில் இருக்கிறதானே அந்த மணவாட்டி ஊழியத்தை சேர்ந்ததானே பாஸ்டர் லாரன்ஸ் மற்றும் அங்கு இருக்கிறதான மற்ற ஊழியர்கள், அந்த சபை விசுவாசிகள் கடந்த வாரத்திலே ஜூம் மீட்டிங் ஒன்று வச்சு இந்த சர்ப்பத்தின் வித்து குறித்ததான செய்திகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இதுதான். ஆதாம் ஏவாள் அந்த ஸ்டோரியில சர்ப்பமானது ஏவாளை கற்பழித்து அவளுக்கு காயின் பிறந்தது. அதே மாதிரி ஆதாமுக்கு ஆபேல் பிறந்தான், அவன் கொல்லப்பட்டுட்டான். பிறகு ஆபேலுக்கு பிறகு யார் வந்தா? சேத்து வந்தான். இப்போ இந்த 2 ஜெனரேஷன் வருது. ஆனா ஆண்டவர் நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்தின் மூலமா அந்த சந்ததி அழைச்சிட்டாரே, மறுபடியும் அந்த சர்ப்பத்தின் வித்துக்கள் எப்படி ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. நோவா பேழைக்கு முன்னதாக சர்ப்பத்தின் வித்துக்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஜலப்பிரளயம் வந்ததுக்கு பிறகு எப்படி அந்த வித்துக்கள் பேழைக்குள்ள வந்திருக்க முடியும்? ஆண்டவர் கவனிக்காம விட்டுட்டாரா? எல்லா ஜனங்களும் மிருகங்களும் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. இந்த 8 பேர் பேழைக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த 8 பேர் தான் பேழை விட்டு வெளியே வராங்க. இவர்கள் மூலமா தான் ஜனங்கள் பெருகுகிறார்கள். அப்படி இருக்கும்போது சர்ப்பத்தின் வித்து எப்படி பேழைக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நீண்ட காலமாக அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விகள். கடைசி கால செய்தியில் இருக்கிறதானே அநேக ஊழியக்காரர்கள் சர்ப்பத்தின் வித்து கூட ஓரளவுக்கு தான் திக்கி திணறி தான் சொல்லுவாங்க. அதை பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க, அதை பேசுறதுக்கு கொஞ்சம் ஐயப்படுவாங்க. ஒரு சிலர் தேவையில்லாத இடங்களில் எல்லாம் கூட அதை பேசுவாங்க. ஆனாலும் அதுக்கு பூர்த்தியான ஒரு பரிபூர்ணமான செய்தி ஓரளவுக்கு தான் இருக்கும். எல்லாரும் கரெக்டாக கொடுத்துருக்கிற மாதிரி இல்லை. இருந்த போதிலும் ஒரு சில அருமையான ஊழியக்காரர்கள்லாம் சர்ப்பத்தின் வித்து செய்தியை மிக பிரமாண்டமாய் பேசியிருக்காங்க. அதே போல கடந்த வாரத்தில் இந்த ஜூம் மீட்டிங்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு லாரன்ஸ் பாஸ்டர் கூட கொஞ்சம் சில காரியங்களை ரூபன் அவர் ஸ்ரீலங்கா பகுதியில் இருக்கிறதான பாஸ்டர் ரூபன் அவர் சில கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருந்தார். மிக நேர்த்தியாய் கொடுத்திருந்தார். அந்த ஜூம் மீட்டிங்ல என்ன கலந்துக்க சொல்லியிருந்தாங்க. என்னால் முடியல, நேரம் ஒதுக்க முடியல. பிறகு அந்த கேள்விக்கான பதிலை தலைப்பா போட்டு இன்னைக்கு நம்ம அப்படியே லைவா கொடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக உங்களுக்கு ஆடெல்லாம் நான் கொடுத்துருந்தேன். நம்ம பதத்தான் பார்க்க போறோம். நோவா பேழைக்குள்ள எப்படி அந்த சர்ப்பத்தின் வித்து வந்து நுழைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னாக்க அதுக்கு முன்னதாக நோவா பேழைக்கு முன்னதாக வந்து வித்துக்கள் சர்ப்பத்தின் வித்துக்கள் இருந்துக்கலாம், கத்துடைய வித்துக்கள் இருக்கலாம். ஆனா நோவா பேழைக்குள்ள எப்படி சர்ப்பத்தின் வித்தை தேவன் அனுமதிச்சார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து சற்று செய்தியில ஆழமா இருக்கிறவங்களுக்கு புரியுற ஒரு விஷயம். இந்த செய்தியானது யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா கடைசி கால தீர்க்கதரிசி பிரணாமுடைய மெசேஜ்ல இருக்கிற ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்படுதே தவிர இது வேறொரு சபைக்கோ திருத்துவக்காரருடைய சபைக்கோ என்ன செய்யறதுல கொடுக்கப்படுறதில்லை. ஆகவே இந்த செய்தி நீங்க போட்டு கேட்டுட்டு இவர் எப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, அது தப்பு, இது தப்பு, இது எப்படி, அது எப்படின்னு கேட்கக்கூடாது. ஒன்று, நம்ம செய்தியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கலாம். வெளிய சபைக்காருக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுறதில்லை. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சர்ப்பத்தின் வித்துங்கிற செய்தி ஏற்கனவே 7 பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன். சர்ப்பமானது ஏவாளை எப்படி கற்பழித்தது, அதன் மூலமாக எப்படி காயின் பிறந்தா, அதற்கு பிறகு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எப்படி ஆபேல் பிறந்தான், ஆபேல் சேர்த்து எப்படி பிறந்தான். ஆகவே 2 சந்ததி, காயினுடைய சந்ததியும் அதாவது சர்ப்பத்தின் வித்துக்களும் ஆதாமுடைய சந்ததி, சேத்தின் வழியாக ஆதாமுடைய சந்ததிகள் 2 சந்ததி இந்த பூமியில பழுகி பெருகினார்கள். இன்றைக்கு பூமியில அவர்கள் 2 தரப்பினருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே 7 பதிவுகளாக யூடியூப்ல போட்டிருக்கிறேன். இந்த ஒருவேளை அந்த செய்தி நீங்க கேட்கலினாக்க நீங்க யூடியூப்ல போயிட்டு அந்த 7 பதிவுகளையும் நீங்க பார்க்கலாம். பார்த்ததுக்கு பிறகு இந்த செய்தி உங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா இது கண்டினியூட்டியா இருக்கும். ஏன்னா அந்த செய்தியிலேயே நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிட்டோம். அதுல இப்ப டச் பண்ணும்போது மறுபடியும் இதுல வரும்போது அந்த பாகம் உங்களுக்கு தெரியலனாக்க இது உங்களுக்கு கண்டினியூட்டி ஆகிறது கஷ்டம். இருந்த போதிலும் உங்களுக்கு பொறுமையோட இந்த செய்தி நீங்க கேட்கறதுனா நீங்க கேட்கலாம். ஆக இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிற தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தியில் இருக்கிற இந்த சபையாருக்கு தான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது விசுவாச வளர்ச்சிக்காக. மற்ற இடத்துல பேசும்போது இதை குறித்து எப்படி நம்ம பதில் கொடுக்கலாம்,
சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எப்படி பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு காரியம் தான். எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கு மேல உங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும், அதோடு கூட நீங்க இணைத்து நிறைய காரியங்களை பேசலாம். இந்த அருமையான வேளையிலே நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த SLBM வானொலி இப்பொழுது இதை லைவ்ல ரேடியோல மெசேஜ் போயிட்டு இருக்குது. இப்போ பல இடங்கள் இந்த செய்தி போயிட்டு இருக்குது. சிங்கப்பூருக்கு போகுது, மலேசியாவுக்கு போகுது, தமிழ்நாடு, இந்தியா, கேரளா, சிலோனிலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது ரேடியோ மூலமாக. அது மட்டுமல்ல, தண்டர் மினிஸ்ட்ரி என்கிறதானே இந்த சேனல்ல செய்தி பல இடங்களுக்கு போகுது. அவை தமிழ் தெரிந்த எல்லாருக்குமாக இந்த யூடியூப் மூலமாக செய்தி போகிறது, வானொலி மூலமாக SLBM வானொலி மூலமாக செய்தி போகுது. நீங்க இப்ப எதெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி இருந்த போதிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ரேடியோவில் கேட்டிருந்தீங்கன்னா இப்ப இந்த டிஸ்பிளேல நான் காட்டுகிற அந்த படம் உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க யூடியூப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த படம் உங்களுக்கு தெரியும். அவன் ரேடியோவில் நீங்க செய்தி கேட்டுக்குங்க. செய்தி கேட்டு முடிச்சதுக்கு பிறகு அது யூடியூப்ல தான் இருக்கும் அந்த லைவ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க அவசியம் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9-10 வாசிக்கும் போது, 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் எனும் 3 குமாரரை பெற்றார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பூமியானது நோவாவின் நாட்களிலே சீர்கெட்டதாய் இருந்தது. தேவனுக்கு முன்பாக அது சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி மிகவும் கொடுமையினால் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆதாமுக்கும் நோவாவுக்கும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள். பூமி தோன்றி 2000 ஆண்டுகளிலே இந்த நோவாவினுடைய நாட்களில் நடந்த சம்பவம். இந்த 2000 ஆண்டுகளிலே நம்ம திருக்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம், ஆதாமுக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சம்பவம். பூமியை தேவன் சிருஷ்டித்து மனிதர்களை சிருஷ்டித்ததுக்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நோவாவின் நாட்களிலே பைபிள் சொல்றது, இயேசு கிறிஸ்து கூட சொல்றார், நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். ஜனங்கள் குடித்தும் வெறித்தும் பெண் கொண்டு பெண் எடுத்தும் வீடுகளை கட்டியும் உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, வீடு கட்ட வேண்டும், பங்களா கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், ஆகாயத்திலே விமானத்திலே பறக்க வேண்டும். இப்படியாக இன்றைக்கு நம்ம ஜனங்கள் என்ன நினைக்கிறார்களோ, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையே மறந்து அவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக இன்பங்களை நாடக்கூடியவனாக பாவத்திலே இன்றைக்கு உலகம் மிக சீர்கெட்டதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், திருட்டுகள், வழிபறிகள், பொய்கள், பித்தலாட்டங்கள், ஏமாற்று வேலை, லஞ்சம், லாவண்யம், விபச்சாரம், பொய், களவு, அட்டூழியங்கள், கொடுமைகள் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், பாடுகள், விபத்துக்கள், கோர விபத்துக்கள், கொள்ளை நோய்கள், இயற்கையுடைய அசம்பாவிதங்கள், வெள்ள பெருக்குகள், எரிமலை வெடித்தது, பூமி அதிர்ச்சிகள், இப்படியாக உலகமானது ரொம்பவும் சீர்கெட்டதாக இன்றைக்கு இருக்கிறது. மனிதனுடைய பாவம், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு போனதுக்கு பிறகு இந்த 2000 ஆண்டு காலத்திலே அவன் செய்த பாவம், குறிப்பாக அந்த 20ஆம் நூற்றாண்டுல, 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு குறிப்பா இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி அறுவை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டதான எல்லா விஞ்ஞானத்தினால் ஏற்பட்டதான மாற்றங்கள். பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சா பூமியில தண்ணி வருது நின்று போச்சு. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அந்த நேரத்துக்கு அது பூமிக்கு தேவையானதா இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு பூமிக்கு அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. வித்தியாசமான நோய்கள், மருந்து இல்லாத நோய்கள், கொரோனா போன்ற பயங்கரமான கொள்ளை நோய்கள், மனிதனுடைய அறிவினாலே இந்த பூமியில் அவன் சமாளித்து கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய அறிவு அதிகமாக இருக்கிறது, அன்பு தனிந்து விட்டது. இதுதான் நோவாவின் நாட்கள் நடந்துச்சு. அதனால ஆண்டு சொன்னார், நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார நாட்கள் நடக்கும். நோவாவின் நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஸ்கிரிப்சர்ல பார்க்க வரும். இதே மாதிரியே நோவாவின் காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு சம்பவம், ஆதாம் ஏவாள் காலத்துல. இந்த ஆதாம் ஏவாள் காலத்துல என்ன நடந்துச்சு? ஆதாம் ஏவாளுடைய சொந்த புருஷனாக தேவன் கொடுத்திருந்தார். ஆதாமுடைய சொந்த மனைவி ஏவா ஒரு அருமையான தம்பதிகள். இந்த ஆதாம் ஏவாளுடைய சரீரங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்மை போல அல்ல, நம்மை போல பெற்ற தாயின் வயிற்றிலிருந்து ஆதாம் ஏவாள் பிறக்கல. ஆதாம் ஏவாளுடைய சரீரமானது தேவனால சிருஷ்டிக்கப்பட்டது. அவங்களுடைய சரீரம் வேற, நம்முடைய சரீரம் வேற. மாம்சம் தான் அவங்க பாடியில ரத்தம் தான் ஓடிச்சு. ஆனா நம்முடைய பாடிக்கும் அவங்க பாடிக்கும் வித்தியாசம் இருக்கு. நம் தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வந்தோம். தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். தகப்பனுடைய ரத்தமும் தாயுடைய ரத்தமும் இணைந்தவர்களாக இருக்கிறோம். கற்பத்தின் வழியாக வெளியே வந்தவர்களாக இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் அப்படி அல்ல, தேவனாலே நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்ப அவருடைய சரீரத்தில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஏவாளுக்கு பிள்ளை பெற வேண்டும் என்று சொன்னால்
மல்கியால கூட நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததி ஒருபடிதானே. அவர் நிறைய ஆதாம படைக்கல, 10 ஆதாம 100 ஆதாம 1000 ஆதாம ஒரே சமயத்தில் படைச்சிருக்கலாம். குஞ்சு பறிக்கிற மாதிரி, கோழி குஞ்சு பறிக்கிற மாதிரி ஒரு 1,00,000 ஆதாமல் உருவாகுதுன்னா 1,00,000 ஆம்பளை உண்டாயிருப்பாங்க. அந்த 1,00,000க்கு பொண்டாட்டி உருவாகட்டும், மனைவி உண்டாகட்டும்னாக்க 1,00,000 பெண்கள் உண்டாயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. வசனங்க சொல்லுது மல்கியாவே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததி ஒருவனிதானே. அப்ப அந்த ஆதாம் யாவல் மூலமாக ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி, ஆதாமுடைய வித்து வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த ஆதாம் யாரு? வசனம் சொல்லுது லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிச்சீங்கன்னா, ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாம் தேவனாலே உண்டானவன். ஆனா இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது ஆடம் which was son of God. ஆதாம் தேவனுடைய குமாரன். அவன் தேவனுடைய குமாரன். அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படியாக உண்டாக்கப்பட்டவன். தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவன். அதான் ஆண்டவர் சொன்னார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டிப்போம். அவருடைய சாயலும் ரூபமும் யாருக்கு இருந்தது? ஆதாமுக்கு இருந்தது. அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டவன் கிடையாது. நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டவங்க. ஆனா ஆதாம் அப்படி அல்ல. ஆதாம் என்ன அவன் எப்படி? அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனுடைய சரீரத்துக்கும் நம்முடைய சரீரத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அவனுடைய வாழ்க்கை முறைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கும் அவனை தெரிந்து கொண்டதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. தேவன் ஆதியில அவரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தான். ஒரே பாடியிலே ஆணும் பெண்ணும் ஒரே பாடியில் இருந்தாங்க, 2 பேரா இல்லை. எல்லா மிருகங்களுமே, சிங்கம், புலி, கரடி, எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் ஜோடி ஜோடியாக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண் சிங்கம், பெண் சிங்கம், ஆண் குரங்கு, பெண் குரங்கு, ஆண் யானை, பெண் யானை, இப்படியாக. ஆனா மனித வர்க்கத்திலே தேவன் அப்படி ஜோடியாக படிக்கல, சிங்கிள் பெர்சனா படிச்சாரு. அந்த சிங்கிள் பெர்சனுக்குள்ள பெண் இருந்தான். அதன் பிறகு ஆதாம் என்ற அந்த சரீரத்திலிருந்து விழாபாகத்தை குத்தி குத்தி கிழிச்செடுத்து அதிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து அதுல ஒரு உருவத்தை உருவாக்கி ஏவாளாக சிருஷ்டித்து ஜீவனுள்ளவளாக கொடுத்து. மற்ற மிருகங்களுக்கும் மற்ற ஜோடிகளுக்கும் ஆதாம் ஏவாள் ஜோடிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவைகளெல்லாம் ஜோடி ஜோடியாக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் ஜோடியாக சிருஷ்டிக்கப்படல. ஏவாள் ஆதாமின் விலா என்பது எடுக்கப்பட்டவன். பை ப்ராடக்ட், உபசிருஷ்டிப்பு. எப்பவுமே உபசிருஷ்டிப்பு பலகீனமாக இருக்கும். ஒரு மரம் மிக ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு அரச மரமோ புளிய மரமோ அதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியாது. ஆனா மரத்தில் இருக்கிற அந்த அந்த கிளை, அந்த கிளை இருக்கு பாருங்க, அந்த கிளையை படக்குன்னு உடைச்சிடலாம். அந்த கிளையை கொண்டு வந்து நீங்க வெளியே அதுல இருந்து எடுக்கப்பட்ட கிளையை மழை நீங்க ஈஸியா உடைச்சிடலாம். ஏன்னா அது பை ப்ராடக்ட், உபசிருஷ்டிப்பு. அதுல இருந்து கிளையா வந்தது. அதுபோலதான் உபசிருஷ்டிப்புகள் எல்லாமே பலகீனமானவைகள். ஏவாள் ஒரு பலகீன பாண்டமாகவே சிருஷ்டிக்கப்படும் போது சிருஷ்டிக்கப்பட்டான். ஏன்? அது தேவனுடைய சித்தம். அநேகர் கேட்பாங்க, அந்த பாம்பை சர்ப்பத்தை உருவாக்கலினாக்க பூமியில பாம்பு வந்திருக்காதுல்ல, ஆண்டவர் ஏன் அந்த பாம்பை படைத்தார்? ஆண்டவர் பாவத்தை பூமியில வராம பண்ணிருக்கலாமே, ஏன் மனுஷனுக்கு பாவம் செய்கிற எண்ணத்தை அவர் உருவாக்காம பண்ணிருக்கலாமே? இதெல்லாம் கேட்பாங்க. நான் நாத்திகனாக இருந்த காலங்களிலே கடவுள் மறுப்பு இயக்கத்தில் இருந்த போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறேன். கடவுள் உண்டாக்கும் போதே அவன் கரெக்டாக உண்டாக்கி இருந்தானா, எதுக்கு இந்த பாடு? எதுக்கு வியாதியை தேவன் கொண்டு வந்தாரு? வியாதி இல்லாம உலகத்தை பண்ணிருக்கலாமே அவரு அப்படின்னு. ஆனா அதற்கு நம்ம தீர்க்கதரிசி செய்தியில தான் பதில் கிடைச்சது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்ட்டு. சரி, இந்த ஏவாள் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக இருந்தால் என்று வேதம் சொல்றார். அப்போ அந்த இடத்துல தேவன் ஒரு மிருகத்தை உருவாக்குகிறார். அநேக மிருகங்கள் உண்டு. அந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு லீடர். எத்தனையோ மிருகங்கள் உண்டு. அதுல ஒரு லீடர், அப்ரைட் அனிமல், அதுக்கு பேர் சர்ப்பம். இந்த சர்ப்பம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது ஏதோ பாம்பு கிடையாது. அநேகருக்கு வந்து சர்ப்பம்னாக்க இந்த மாதிரி பாம்பு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் அவங்க சர்ப்பம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சர்ப்பம் அதுவல்ல. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க இதுதான் சர்ப்பம். இது மனிதனை போல திருப்பதி சொல்றார் 10 அடி உயரம் இருந்துச்சோம். நல்லா ஹேண்ட்ஸமா வாட்ட சட்டமா இருந்தது இந்த மிருகம். இந்த மிருகம் பேசக்கூடிய மிருகம் என்று பைபிள் சொல்லுது. யாவாட்ட பேசிட்டு இந்த மிருகம் மனிதனை போலவே இருக்கக்கூடிய ஒரு மிருகம். இந்த மிருகத்துக்கு நான் யாவால் என்ன செஞ்சா, தன் மனசை பறி கொடுத்து அந்த மிருகத்தோட இணைஞ்சு இந்த சர்ப்பத்தினால அவர் கற்பழிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னு பவுல் சொல்ற. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல. புதிய ஏற்பாடு எல்லாத்துக்கும் தெரியும், கிரீக்ல எழுதப்பட்டது. கிரேக்க பைபிள் வந்து கிரேக்க மொழியில புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இந்த கிரேக்க பைபிளுக்கு அதை நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல அப்படிங்கிற வசனத்துக்கு அந்த வஞ்சிப்பு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு
எக்ஸப்டோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸப்டோ அப்படின்னாக்கே கற்பழிப்பு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. நீங்க நெட் இருந்துச்சுன்னா நீங்க ஆன் பண்ணி அது அந்த வசனத்துக்கு உரிய அந்த வேர்டை எடுத்தீங்கன்னாக்கா எக்ஸப்டான்னு வரும். அதுக்கு அர்த்தங்களை பார்த்தீங்கன்னாக்கே செட்யூஸ், மாரல் செட்யூஸ், ஃபுல்லி செட்யூஸ் அப்படின்னு பரிபூர்ணமாய் வஞ்சிக்கிறது. வஞ்சித்தல் என்றால் பல வகை உண்டு. ஒருத்தர் நகையை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிறது ஒரு வஞ்சிப்பு தான். ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற சொல்லிட்டு கூட்டிட்டு போகாம இருக்கிறது வஞ்சிப்பு தான். ஒருத்தருக்கு ஒன்று தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறது வஞ்சிப்பு தான். இப்படி எத்தனையோ வஞ்சிப்பு இருக்குது. ஆனா இந்த வஞ்சிப்பு எப்படி தெரியுமா? மாரல் செட்யூஸ் சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல. மாரல் செட்யூஸ்னாக்கி சரீர பிரகாரமான வஞ்சிப்பு. ஒரு பெண்ணை சரீர பிரகாரமான வஞ்சிப்பு எதை பண்ண முடியும்? ஒரு மிருகம், இவன் பேசக்கூடிய ஒரு ஆண், மனிதனை போல இருக்கக்கூடியவன், மிக உயரமானவன், நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பான். பைபிள் அவனை குறித்து சொல்லும் போது மிக அழகானவன், அறிவுபூர்வமானவன். அதெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி நான் சர்ப்பத்தின் வித்துக்கிற செய்தி 7 பகுதிகளை போட்டிருப்பேன். அதெல்லாம் முதலாவது பாகத்துல இதெல்லாம் சொல்லியிருப்பேன். மறுபடியும் நம்ம அதை சொன்னோம்னாக்கா மணிக்கணக்கு அது போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஏவாள் வந்து சர்ப்பத்தோட என்ன செஞ்சா? சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது, கற்பழிச்சு அவள் ஆசைக்கு உடன்பட்டான். ஒரு இன்னசென்ட், ஒரு அப்பாவியான ஒரு பெண். அவளுக்கு தேவன் ஆதாமியை ஏவாளை உண்டாக்கும் போது வசனம் சொல்லுது தேவ பக்தியுள்ள சந்ததி வரும். அவர்கள் அந்த மற்ற மிருகங்களை ஜோடி ஜோடியா படைச்சார் பாருங்க. அந்த ஜோடி ஜோடியா படைச்சது வந்து இனச்சேர்க்கையின் மூலமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து குட்டி போடும், அது முட்டையிடும். ஆனா ஆதாம் ஏவாள் அப்படி அல்ல. ஆதாம் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டபடினாலே தேவன் எப்படி ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தாலும் சந்திரன் உண்டாக்க கடவுது, பூமி உண்டாக்க கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக்க கடவுது, சமுத்திரம் உண்டாக்க கடவுது அப்படின்னு வார்த்தை சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையில் சிருஷ்டிக்கப்பட்டது. இதே போலதான் ஆதாம் ஏவாளை பார்த்து எனக்கு ஒரு 10 ஆண் பிள்ளைகளை பெற்று போடு அப்படின்னாக்க வார்த்தை சொல்லியிருந்தாக்க அது பெற்று அங்கே அப்படி கற்பத்தில் கருமட்டம் உண்டாயிடும். அந்த ஆண் பெண் சேர்க்கைங்கிறது ஆதாம் ஏவாளுக்கு கிடையாது பாருங்க. தேவன் ஏன்னா அவங்க 2 பேரும் சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம், மாம்ச சரீரம் அல்ல, மாம்ச சரீரம் ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம். பூமியினுடைய எல்லா மெட்டீரியலும் அவங்களுடைய பாடியில் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய சரீரத்தில் என்ன கிடையாது? இச்சை கிடையாது, காம இச்சை கிடையாது. எப்போ ஆதாமுக்கு தோட்டு தேவன் உத்தரவு கொடுக்குறாரோ அந்த நேரம் பார்த்து ஏவாள்கிட்ட சொல்லியிருந்தா ஏவாளுடைய வயிற்றுல பிள்ளை வித்து. ஒரு முறை ஆண்டவரை 5 அப்பத்தி 2 மீனை எடுத்து பூமியில் இருக்கும் போது 5000 பேருக்கு பலிக்க பறிக்க கொடுத்தார் வார்த்தையில். தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார் வார்த்தையில். அன்றைக்கு மாறாத அதே இயேசு கிறிஸ்து அவனோடு கூட இருந்தார். ஆனா சாத்தான் இந்த சர்ப்பத்தை தெரிந்து கொண்டான். சர்ப்பம் வேற, சாத்தான் வேற. பூமியில உண்டாக்கப்பட்ட எல்லா மிருகங்களிலும் அறிவுபூர்வமாக அழகானதாக மனுஷனிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில பேசும் சக்தி உள்ளது இந்த மிருகம், இந்த சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை சாத்தான் அபிஷேகித்துக் கொண்டான். அபிஷேகித்துக் கொண்டு ஏவாளிடத்திலே வந்து தந்திரமாய் பேசி அவளை கற்பழித்தான். மாம்ச பிரகாரமாக மார்வல் செட்யூஸ், சரீர பிரகாரமான வஞ்சிப்பு. அது வரைக்கும் ஒரு அப்பாவியாக இருந்த அவளுக்கு இந்த இனச்சேர்க்கையை கற்றுக் கொடுத்தது இந்த சர்ப்பம். மிருகங்களுக்கு மாத்திரமே, பறவைகளுக்கு மாத்திரமே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த காரியத்தை இந்த சர்ப்பமானது ஏவாளுக்கு சொல்லி அவள் பலகீனமான பை ப்ராடக்ட், உபசிருஷ்டிப்பு பெண். பெண்கள் பலகீனமானவர்கள், வீக்கர் செக்ஷன் நம்ம பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். ஏமாந்துருவாங்க ஈஸியா. அந்த மாதிரி வசப்படுத்துகிற சொல், அன்பான வார்த்தைகள், போலியான அன்பான வார்த்தைகள், கள்ளத்தனமான நட்பை வச்சு ஏவாளை வஞ்சித்து அவருடைய வயிற்றுல என்ன செஞ்சான்? தன்னுடைய வித்தை கொண்டு விட்டான். முத ஏவாளை வந்து அவருடைய கற்பத்துல வித்த வச்சது யாருன்னா சர்ப்பம். அதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த சர்ப்பத்தை சபிச்ச போது இது ஊரும் பிராணியா மாறிச்சு, ரெப்டைல். இன்னைக்கு சர்ப்பம் கற்பழிச்சிருச்சு அப்படின்னாக்கே இதை பத்தி தெரியாதவன் இதைத்தான் நினைப்பான். பாம்பு எப்படியா பெண்ணை போயிட்டு அப்படின்னு நினைப்பான். ஆனா சபிக்கப்பட்டதுக்கு பிறகு இது ஊரும் பிராணியா மாறிடுச்சு, ரெப்டைலா மாறிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னதாக இந்த நிமிடம் இருக்க ஒரு மிருகம், பீஸ்ட். இந்த பீஸ்டை ஆண்டவர் கர்ஸ் பண்ணதுக்கு பிறகு இது ரெட்டைலா ஊர்வன வகையா போயிருச்சு. இதெல்லாம் செய்தியில் உங்களுக்கு 7 பாகங்களை நான் பேசியிருக்கிறேன். சும்மா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனுக்காக பேசிட்டு வரேன். நீங்க இதை கேட்டுட்டு நீங்க மறுபடியும் அந்த செய்தி கேட்காதவங்க நீங்க அங்க போனீங்கன்னா தான் இதோட கண்டினியூ உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த சர்ப்பத்துடைய வித்து ஏவாளுக்குள்ள வச்சாச்சு. ஏவாள் அதை வந்து ஆதாமுக்கு சொல்றா. அந்த பைபிள் சொல்லுது அந்த கனியை புசித்தாள். கனி என்பது என்ன? எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்தை அவள் பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை ஆதாமிடம் சொல்ல, ஆதாம் அந்த கனியை, அந்த அனுபவத்தை புசித்தான். அந்த அனுபவத்தை 2 பேருமே சேர்ந்து அவங்களும் அதில் ஈடுபடுறாங்க. இப்போ ஆதாமுடைய வித்து ஏவாளில் இருக்குது, சர்ப்பத்தினுடைய வித்து ஏவாளில் இருக்குது. இப்போ 2 குழந்தைக்கு அவள் தாயாகிறா, ட்வின்ஸ், இரட்டை குழந்தை. 7 சபை காலங்கள் என்ற செய்தியில் திருத்தரிச்சு சொல்றார். ஏவாள் என்ன செஞ்சாலும் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள், ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றார். பைபிளும் அப்படிதான் சொல்லுது. நீ பிள்ளை வரும்போது உன் வேதனை புருஷனை பற்றி இருக்குன்னு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள சில்ட்ரன் நாட் சைல்டு. நீ பிள்ளைகளை வரும்போது வயிற்றுல ட்வின்ஸ், ஒன்று சர்ப்பத்துக்கு உண்டானது, இன்னொன்று ஏவாளுக்கு உண்டானது.
ஆதியிலேயே விபச்சாரத்தின் மூலமாக ஆதாமுடைய பெண்டாட்டிய வந்து சர்ப்பம் ஆதாம் இல்லாத நேரத்தில் கற்பழித்து தன்னுடைய வித்து அங்க வச்சதுதான் அந்த விபச்சாரம். இன்றைக்கு அந்த விபச்சாரம் உலகத்திலே மலிவாகிவிட்டது, சாதாரணமாகிவிட்டது. உலகத்தில் இருக்கிறதான அநேக அரசியல்வாதிகள் எல்லாரும் அல்ல, திரைப்படத்துறை எல்லாரும் அல்ல, நல்ல பெரிய பெரிய துறைகள், இன்னைக்கு மனித வர்க்கமே அதிகபட்சம் விழுந்தக்கூடிய இருக்கக்கூடியதான பாவம் விபச்சார பாவம். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் அதிகமாக இந்த விபச்சார பாவத்தில் விழுந்தார்கள். ரகசியமாய் விழுகிறவர்கள் உண்டு, விழுந்ததுக்கு பிறகு அம்பலமாக்கப்படுகிறவர்கள் உண்டு. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பள்ளிக்கூட ஆசிரியர்கள் விளையாட்டு பூமியில பிறந்த முதலாவது வித்து ஆதாமின் வித்து ஆபேல், சொந்த குமாரனை இவன் சர்ப்பத்துக்கு பிறந்த காயின் என்ன பண்ணிவிட்டான், கொன்னுட்டான். வசனம் சொல்லுது, அவன் பொறாமையினால திமிர்னால கொண்டான். 3 சுபாவங்கள் அவனுக்கு வந்துச்சு. அவன் ஒரு கொலைகாரன். இந்த கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரும்? ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கொலை பண்ணுங்கிற எண்ணம் வருமா? சொந்த சகோதரனை கொண்டு போடுன்னு வருமா? அல்லது ஆண்டவரை பார்த்து நான் என் சகோதரனுக்கு காவலாளியான திமிரா பேச வருமா? சகோதரனை பார்த்து பொறாமை கொள்ள வைக்குமா? கர்த்தரால் பிறந்தவன், தேவனுடைய சிருஷ்டிப்புல பிறந்தவன், அவனுக்கு தேவனை போலதான் இருப்பானே தவிர அவன் அந்த மாதிரி ரூட்டு மாற மாட்டான். அப்படின்னாக்க காயினுக்கு அந்த கொலை செய்கிற எண்ணம் எப்படி வந்தது? அவன் சாத்தானுடைய மகன். சாத்தானுடைய மகன் என்ன? சாத்தான் சர்ப்பத்தை அபிஷேகித்து அதன் மூலமாக ஏவாளத்தில் பிரவேசித்து அவனுக்கு பிள்ளை பிறந்துச்சு. ஸோ சாத்தானுடைய சுபாவமும் சர்ப்பத்துடைய மாமிச இச்சைகளும் அந்த காயின்ல ப்ரொசஸ் ஆச்சு. அதுதான் அந்த வித்து. இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படித்தான். சாத்தானுடைய அபிஷேகம், சர்ப்பத்துடைய சரீரம், இச்சை, கோபம், எரிச்சல், ஆத்திரம், பொறாமை, வஞ்சகம், கொலை, விபச்சாரம், களவு, சூது, இதெல்லாம் சாத்தானுடைய சுபாவங்கள். மாம்சம் அது செய்து அவனுக்கு. ஆனா உள்ள ஆவி இது பிசாசுடைய ஆவி. ரெண்டும் கலந்துதான் சர்ப்பத்தின் வித்து. அப்போ ஆதாமுக்கு பிறகு ஆபேல் கொலை செய்யப்பட்டாச்சு. ஆனா ஆதாமுக்கு பிறகு மறுபடியும் ஏவாளுக்கும் ஆதாமுக்கு தேவன் வேறொரு குமாரன் கொடுக்கிறார், சேத். சேத்துனா சப்ஜூட், பதிலீடு அப்படின்னு அர்த்தம். அப்போ அவ சொல்றா, ஆதாம் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு? ஒரு பிள்ளைய கொடுத்தார் இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் அதை வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகிய காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். திருத்துவ போதகர்கள் என்ன சொல்றாங்க? இங்க பாத்தீங்களா, இது சர்ப்பத்தின் வித்தா இருந்தா அப்படி சொல்லியிருக்கிறான். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இது ஆதாமின் குமாரனா தான் ஆதாமினால் பெற்றேன் தானே சொல்லணும் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல கர்த்தருக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத அவன் கேள்வி. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அடுத்ததாக அவங்க என்ன சொல்ல வரானா, நீ நல்ல விதமாக குழந்தை பெற்றாலும் விபச்சாரத்தில் பிள்ளை பெற்றாலும் சிருஷ்டிப்பு கர்த்தருடையது. அந்த சிருஷ்டிப்பின் தன்மை அது சரியான விதத்தில் இருந்தாலும் தவறான விதத்தில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? தேவன். அதை தான் அவங்க டிக்ளேர் பண்றான், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு. அதுக்காக அது கர்த்தர் அவர்கிட்ட ஈடுபட்டு பிள்ளை பெற்றான்னு அர்த்தமாயிடாது. எனக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சுன்னா என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுத்தாரு. ஆனா ஆண்டவர் கையில் கொடுத்தாரா? கார் இருந்துச்சுன்னு என்ன சொல்லுவோம்? கார் வாங்கணும்னு என்ன பண்றோம்? கர்த்தருக்கு ஒரு காரை கொடுத்தாரு. கர்த்தரா காரை எடுத்து கொடுத்தாரு, கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனா கர்த்தருடைய கிருபாவுக்கு பின்னாடி இருந்துச்சு. அதுதான் அவங்க சொல்றது. இப்போ இந்த சேத் அப்படின்னா பதிலீடு. இவனுடைய ஜென்ரேஷன் அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த சேத்துடைய ஜென்ரேஷனும் காயினுடைய ஜென்ரேஷனும், காயின் யாழி வித்து சர்ப்பத்தின் வித்து, சேத்து யாழி வித்து ஆதாவளி வித்து, இந்த 2 ஜென்ரேஷனும் வருது. 2000 ஆண்டுகள் அந்த காயினுடைய ஜென்ரேஷன்ல இருக்கிறதானே ஆண்களும் பெண்களும் அவ்வளவு பியூட்டிஸ், அழகு. ஏன்னா பைபிள் சொல்லுது, எசேக்கியேல வாசிக்கும் போது சாத்தான் மிக அழகானவன், அவன் பூரண அழகுள்ளவன், அவன் 12 விதமான நவரத்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டவன், இசைநாதம் உள்ளவன், ஞானத்தால் நிரம்பியவன் சாத்தான். அவனுடைய அபிஷேக சர்ப்பத்துக்குள் சர்ப்பத்திலிருந்து ஒரு வித்து வரும்போது, சர்ப்பமும் பைபிள் சொல்லுது, தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களில் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. Now the serpent was more subtle than any beast of the field. எல்லா மிருகங்களிலும் இது சப்சில், வெளியேற பெற்ற ஞானத்தால் நிரம்பியது. தந்திரங்கிறது என்ன? ஏமாத்துறது இல்லை. சப்சில் அப்படிங்கிற வார்த்தை மிக பிரபலமான அதிகமான ஞானத்தால் நிரம்பியது. வாழ்க்கையின் தத்துவங்களை தெரிந்து கொண்டது சர்ப்பம். ஸோ சர்ப்பத்தில் ஏற்கனவே சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கா. 2 சேர்ந்து பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? அழகுக்கு அழகு, அறிவுக்கு அறிவு, அழகுக்கு அழகு. இங்கே தேவனுடைய பிள்ளைகள் சேத்துடைய வம்சம் ஆடு மாடு வைக்கிறவர்களாக இருந்தார். இவங்க அந்த ஜனங்களும் உலகத்தில் சந்தித்துக் கொள்ளும் போது
அந்த பெண்கள் அழகாக இருப்பதை பார்த்து இந்த சேத்துடைய பிள்ளைகள், இந்த சேத்து யாரு? ஆதாமுடைய பிள்ளை. ஆதாம் யாரு? தேவனுடைய பிள்ளை. பைபிள் சொல்றது இல்லையா, ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆடம் which was son of God, அவன் தேவனுடைய பிள்ளை. அப்படின்னா அவன் தேவகுமாரன், தேவபுத்திரன். இவனுக்கு பிறந்தது எல்லாம் யாரு? தேவபுத்திரன் தான். இந்த தேவபுத்திரர்கள் இவர்கள் ஆடு மாடு மேய்க்கிறவர்களாக எளிமையானவர்களாக இருந்தவர்கள். இவருடைய அழகு வேற, இவருடைய அழகு தெய்வீக அழகு, டிவைனிட்டி பியூட்டி. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அழகு வேற, ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஆனா அவருடைய அழகு வேற, செயற்கை அழகுகள். அதுவாக நேச்சுரல் பியூட்டியும் இருக்கு. அது அந்த அழகு இச்சை தூண்டக்கூடிய அழகு. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அழகு வந்து பரிசுத்தத்தை காட்டக்கூடிய அழகு. அந்த அழகுபடி இதை பீட் பண்ணும். ஆனா அது இச்சையை தூண்டும். எது? காய்கறி சந்ததி. அப்ப பூமியில இருக்கிறதுனால அது என்ன செய்யுது? பூமிக்குரியதா இருக்கிறதுனால பூமிக்குரியவங்க இழுக்கப்படுகிறார். சோ சேத்துடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அங்க போகும்போது அந்த ஸ்திரீகள் அந்த பெண்களை வழியில பார்க்கும்போது, போகும்போது, வரும்போது, வேலை செய்கிற இடங்களிலே, ஸ்தலங்களிலே, அவர் பார்க்கிற இடங்களில் அந்த பெண்களை பார்க்கும்போது அந்த பெண்களால் இவர்கள் வசீகரிக்கப்பட்டார்கள். அந்த பெண்கள் மேல் மோகம் கொண்டார்கள், அந்த பெண்கள் மேல் காமம் கொண்டார்கள். ஆகவேதான் பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில், மனுஷர் பூமி மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். தேவகுமாரர்கள் ஆதாமடி வம்சத்தார், தேவ தூதர்கள் அல்ல. நிறைய பேர் தேவ தூதர்கள் தான் தேவகுமாரன் சொல்லுவாங்க. சொல்லு, சன் ஆஃப் காட், தேவகுமாரர்கள், மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ராஜா, ஐ எம் சன் ஆஃப் காட். நீங்க தேவனுடைய கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்க நீங்க யூ ஆர் சன்ஸ் ஆஃப் காட், யூ ஆர் டாட்டர் ஆஃப் காட். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதையில் நடக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவபுத்திரர். இந்த தேவபுத்திரர் மனுஷ குமார்த்திகள். யாரே? உலகத்தில் ரட்சிக்கப்படாத பெண்கள், காயினுடைய சந்ததி. பியூட்டி பார்லர் போட்டு அழகுபடுத்திக்கிட்டு ஆபாசமான உடைகளை அணிந்து கொண்டு கவர்ச்சி காமிச்சிட்டு சரீரத்தை காட்டிக்கொண்டு திரிகிறதானே நவீன இயேசுகளை அவன் பார்த்து இச்சைப்பட்டான். தமிழ் பைபிள் சொல்லுது, தங்களுக்குள்ள பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கிலீஷ் பைபிள்ல கீப் தம் என்ன செஞ்சாங்களா? கீப்பா வச்சுக்கிட்டாங்க. மேரேஜ் கூட பண்ணல, கீப்பா வச்சுட்டாங்க. நிறைய பேர் பைபிள் அங்க கீப் தம் இருக்குது, கல்யாணம் பண்ணிருப்பான், வச்சிருப்பான். ஆக மட்டும் என்ன அப்படின்னா, அந்த பெண்களோடு இவர்கள் என்ன செஞ்சாங்க? இணைந்தார்கள். விபச்சாரம். கர்த்தருடைய விருப்பம் என்ன? கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தருடைய பிள்ளை தான் கல்யாணம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை தான் தெரிந்து விடணும். இன்றைக்கு நம்முடைய சபையிலே, கடைசி கால செய்தி சபையிலே, இந்த செய்தியில் இருக்கிற ஒரு பையன் இந்த சத்தியத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை தான் கல்யாணம் பண்ணணும். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல. நான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் இந்த உலகத்தில் ஜாதி பைபிள் கிடையாது. எல்லா மனுஷனும் ஒரே ஜாதி தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி எப்படி எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க தான். ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னாக்கே நீ என்ன செய்யணும்? கிறிஸ்தவன், அவ்வளவுதான். நிறைய பேர் என்கிட்ட பொண்ணு கேட்பான், பிரதர் எங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்க, பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான் பாருங்க, எங்க பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க, இந்த டிகிரி படிச்சிருக்கிறா, இந்த பையன் டிகிரி படிச்சிருக்கிறான், இத்தனை சம்பளம் வாங்குறான், எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. நான் கேட்பேன், சரி இதெல்லாம் போதுமா? பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம் பிரதர், விருப்பப்பட்டு பெண்ணு போட்டா பரவாயில்ல அப்படிம்பாங்க. அவனை முக்கியமான பாயிண்ட் கடைசியில் வைப்பாங்க. பையன் வந்து இந்த ஜாதிங்க, இந்த எஸ்சி பார்க்காதீங்க, ரொம்பவும் கீழே போக வேண்டாம், கொஞ்சம் அதுக்கு மேட்சா. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கவுண்டர் பையன் வச்சுக்கோங்க. இவங்க எப்படி கேட்பாங்க? இந்த நாய்க்கரு, வெள்ளாளரு, அது செட்டியாரு, அந்த மாதிரி பாருங்க. கீழே எஸ்சி எல்லாம் போயிடாதீங்க. ஜாதி நமக்கு ஒன்றும் இல்லை பிரதர். ஆனால் என்னன்னா சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க? போகிற இடத்துல வர இடத்துல சொல்லுவாங்க, பயங்கரமான பிசாசு பாருங்க, பொண்ணு கேட்கறவனு பிசாசு, அந்த மாதிரி பொண்ணை கட்டுறவன், அந்த மாதிரி மாப்பிள்ளை கட்டுறதும் பிசாசு. செய்திக்கு நீ வந்துட்டீங்கன்னா எல்லாம் என்ன எஸ்சி என்ன பிசி என்ன எஃப்சி என்ன எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரே சரீரமாக இருக்கும். கிறிஸ்துவின் பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவங்க. இன்னைக்கு நம்ம கடைசி கால செய்தியில நிறைய மரம் மண்டுக முட்டாள் ஜனங்க ஜாதி பார்க்கிறதானே சர்ப்பத்தின் வித்துக்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னொன்னு ஸ்தாபனம், அந்த மாதிரி கலப்படம். எப்படி கலப்படம்? இனி என்ன ஜாதியா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் இந்த இயேசுவை எடுத்துக்கொண்டு இந்த காலத்துக்குரிய செய்தியில வந்தாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்து காலத்தின் செய்தியில திருக்கதை செய்தியில வந்தாச்சுன்னா, இதே மாதிரி ஞானஸ்தானம் எடுத்து திருக்கதை செய்தியில் இருக்கிற இன்னொரு நபர் தான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் தேவபுத்திரன் தான் கல்யாணம் பண்ணணும். ஸ்தாபனங்கள் சர்ப்பத்தினுடைய வித்து. திருத்துவத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து திருத்துவ போதனையில் இருக்கிறவன் சர்ப்பத்தின் வித்து, சாத்தானுடைய பிள்ளைகள். அங்க எவ்வளவுதான் நீ வந்து அவங்க வசதி படித்தவர்களா இருந்தாலும் அங்கிருந்து நீ பொண்ணு எடுத்தே நீ செத்தே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ செத்து போயிட்டே, நீ மறிச்சிட்டே. இதுதான் வந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருந்தது. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகள் அதிக சௌந்தரியமுள்ளவர்களா என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தரின் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
அந்நாட்களில் ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனுஷாவப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாய்த்து பறவைகள் பரியந்தும் உண்டாயிருக்கிறவைகளை நிற்கிறவும் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கடைசி வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் இந்த ஜனத்தை எல்லாம் பார்த்து, இந்த ஜனங்கள் மனுஷகுமார்த்திகளோட கூடி கும்மாலம் அடிச்சு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது கலப்பட சந்ததிகள் வந்துவிட்டு, எது கர்த்தருடைய பிள்ளைகள் எது சாத்தானுடைய பிள்ளைகள் அடையாளம் தெரியாத ஒரு ஜெனரேஷன். நீ எட்டை முறை இருந்து இந்த கடைசி கால செய்தியில இருந்து திருத்துவ சபையில போய் நீ பெண் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு பிறக்கிற அந்த குழந்தை அதுக்கு மெசேஜில் இருக்குதா அல்லது ட்ரினிட்டியில் இருக்குதா, ரெண்டு கலந்துதான். யோசனை பாருங்க. அந்த மாதிரி உலகத்தில் அன்னைக்கு நடந்துச்சு. இந்த படத்தை பாருங்க. சர்ப்பம் ஏவாள், ஆதாம் இது சர்ப்பம். ஆதாமும் ஏவாள் அறிகிறான், சர்ப்பமும் ஏவாளை அறிகிறான். இந்த ரெண்டு பேர்த்துக்கு கர்ப்பம் உண்டாகுது, ஏவாளுக்கு கர்ப்பம் உண்டாகுது. ரெண்டு பேர்த்தினாலே இந்த கர்ப்பத்துல ஒண்ணு வந்து காயின் உருவாகிறான். காயினுடைய சந்ததி பாருங்க. இதெல்லாம் காயின் மூலமா ஆதியாகத்துல படிச்சோம்னா காயினுடைய சந்ததி எல்லாம் வரும். பிறகு ஆதாமுடைய சந்ததி சேர்த்து ஆபேல் சித்தர்றான், ஆபேலை கொண்டுறான். இதை கவனிங்க. அதுக்கு பிறகு சேர்த்து ஆண்டவர் கொடுக்குறாரு. சேர்த்து வந்து ஆதாமுடைய மகன் பண்றான். சேத்துடைய வம்சம் பிறகுது. சேத்துடைய வம்சம் 2000 ஆண்டுகளாக அது பல சந்ததிகளை கொண்டு வருது. அப்போ நோவாவுடைய காலம் வரும்போது ஏற்கனவே 2000 ஆண்டுகள் வந்தாச்சு. நோவா ப்ராப்பர்ட்டியுடைய காலம். இந்த காலத்துல தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரத்துக்கும் ஒரு மின்னல் உண்டாகுது. அதை தான் நீங்க பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? ஃபுல்லா தெரியுதா? என்ன பாக்குறீங்க? ஒரு மின்னல் பாருங்க. இந்த ரெண்டு ஜனங்களும் கொலாபரேஷன் ஆகிறாங்க. இப்போ இந்த ஜனங்கள் தான் இந்த இடத்துல ரத்த பரிமாற்றங்கள் உண்டாயிருச்சு. சர்ப்பத்தின் வித்துக்களுக்கும் தேவனுடைய வித்துக்களுக்கும் என்ன செஞ்சு ஹைபிரிட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஹைபிரிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லைஃப் ஷார்டேஜ் ஆகும். ஆதாமுக்கு தேவன் 930 வருஷம் உயிரோடு இருந்தான். கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு 1000 வருஷத்துக்கு மேல சாகாவரம் கொடுத்தாரு. அவன் பாவம் செஞ்சதுக்கு பிறகு நீ 1000 வருஷத்துக்குள்ள செத்து போயிடுவே அப்படின்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது அப்படியே குறைஞ்சு வந்துட்டு இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் இருப்பது 120 வருஷம் தானே. 120 வருஷத்துக்கு கொண்டாண்டாச்சு. ஒரு சிமெண்ட் ஒரிஜினலா இருந்துச்சுன்னா அது 100 வருஷத்துக்கு வருது அப்படின்னா அதோட சில நேரங்களில் சாம்பலை கலந்து கட்டி வித்துருவானுங்க. அந்த கட்டும்போது 100 வருஷத்துக்கு வராது, 25 வருஷத்துல கட்டணம் விடிஞ்சிடும், பொடிப்படியா போயிடும். ஏன் தெரியுமா? கலப்படும். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கோழி, ஆடு, மாடு, கோழி, கொக்கு எல்லாமே அரிசியில கலப்படம் பண்றான், எண்ணெயில கலப்படம் பண்றான், மஞ்சத்தூள பண்றான், மிளகாத்தூள பண்றான். உலகம் முழுவதுமாவே கலப்படத்துல தான் இருக்குது. மனசாட்சி இல்லாம விற்கிறான். கடையில போய் நீங்க பார்த்த பால் கூட கலப்படம். பால் கூட கெமிக்கல். பெனாயில் ஊத்தி பால் தயாரிக்கிறான். நுர வருது, பார்த்தா ஒரிஜினல் பால் மாதிரி. என்ன கொடுமையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகம் கலப்படத்துல இருக்குது. மனிதனும் கலப்படம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். தேவனுக்கு பிடிக்காத ஆகவே கலப்படமான இந்த சந்ததியை தேவன் அழிப்பதற்காகத்தான் தேவன் நோவாவின் நாட்கள்ல ஒரு பேழையை கட்ட சொல்லி அந்த பேழைக்குள்ள எல்லாம் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறார் தீர்க்கதரிசி மூலமா. கேட்பானுங்களா? இன்னைக்கு எப்படி செய்தியானது புறக்கணிக்கப்படுகிறதோ, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம் உலகத்துடைய ஆசா வாசங்கள் இன்மைக்குரிய காரியம். இந்த கொரோனா இப்பொழுது பயங்கரமா வந்து வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்யலாம்? வெளியே போனா சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், உலகத்தை விலைக்கு வாங்கணும், பெருசா வீடு கட்டணும், அது கட்டணும், அப்படிதான் இருக்கிறான். நாளைக்கு செத்து போயிருவேங்கிற பயம் கிடையாது. செத்து போறான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்கு ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? இந்த மனிதத்துக்குரிய இந்த காலத்துக்குரிய சத்தியத்தை கேட்க மாட்டேங்கிறான். சத்தியத்தை அறிகிற அறிவுல அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் கிடையாது. அது போலதான் இன்னைக்கு அப்படின்னு அன்னைக்கு இருப்பானுங்க. தேவன் பூமி மேல அவன் பார்த்த கோபம் வந்துச்சு. ஆதாம் ஏவாள் அங்க தப்பு செஞ்ச போது என்னாச்சு? பூமி சபிக்கப்பட்டுச்சு. ஆதாம் ஆண்டவர் வந்து சபிக்கல, தன்னுடைய மகன். அதனால அவர் என்ன செஞ்சுட்டாரு? சர்ப்பத்தை சபிச்சாரு, ஏவாளை சபிச்சாரு. ஆனா இங்க ஆதாம வந்து பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டு கொண்டார். பூமி என்ன செய்ய? முள்ளும் குறுக்கும் கொடுக்குதா? இது வரைக்கும் நீ வந்து பூமியை பார்த்து நெல் உண்டாகும் அப்படின்னு நெல் வந்துடும், கோதுமை உண்டாகுனா கோதுமை வந்துடும், ஆப்பிள் செடி உண்டாகுனா ஆப்பிள் செடி வந்துடும். ஆனா இனிமேல் நீ உழுது பயிர் செய்யணும். பூமி சபிக்கப்பட்டாச்சு. நாம் சபிக்கப்பட்ட பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம், மறந்துடக்கூடாது. நாம் சபிக்கப்பட்ட பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இங்கே விபச்சாரம் நடக்குது. நோவாவின் நாட்கள்ல பூமியை தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். இதுக்கு பிறகு வர வசனங்களை கவனிச்சீங்கன்னாக்கே அந்த ஆதாமுடைய சந்ததியில முதற் பேரானது பியூர் சீடு ஆதாம் சேத் அப்படின்ற லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கே கடைசியா வந்து நிக்கிறதானே சீடு எதுனாக்க நோவா. அது முதற் பேரானது பியூர் சீடு. அந்த முதற் பேரான பியூர் சீடை எல்லாம் அந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க தெரியும். வம்ச வரலாறு ஆதாமுடைய வம்ச வரலாறு சொல்லப்படுது இல்லையா? ஆதாமுடைய வம்ச வரலாறு
தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயிலாக உண்டாக்கினார். அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவளை ஆசீர்வதித்து அவளை சிருஷ்டித்த நாளிலே அவளுக்கு மனுஷனை பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு மனுஷனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு பிள்ளை இருக்கும் போது எவ்வளவு? 130 வயசு. அதுக்கு பிறகு ஆதாம் 930 வருஷம் இருந்து செத்துவிட்டான். சேற்று 105 வயதான போது ஏனோசை பெற்றான். 105 வயசு வரும்போது ஏனோசை பெற்றுக் கொள்றான். அடுத்ததாக ஏனோசு 90 வயதான போது கேனானை பெற்றான் 90 வயசுல. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். கேனான் அவருடைய மகன் கேனான் 70 வயதான போது மகளையில பெற்றான். மகளையல் 65 வயசான போது யாரேத்தை பெற்றான். யாரேத்து 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத்துடைய ஏனோக்கு அவருடைய மகன் ஏனோக்கு 65 வயதான போது மெத்சுலாவை பெற்றான். ஏனோக்குடைய மகன் யாரு? மெத்சுலா. மெத்சுலா யாரு? 187 வயசாகும் போது லாமேக்கை பெற்றான். சரி, இந்த மெத்சுலா லாமேக்கை பெற்ற பின் சரி லாமேக்கு 182 வயசான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே தமக்கு உண்டான வேலையிலும் தம்முடைய கர்த்தர் சபிச்ச பூமின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சபிச்ச பூமி அவனுக்கு தெரியுது. அடுத்தாக லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 590 இல்லையா? லாமேக்கு நோவாவை பெற்றுக் கொள்ளும் போது வயசு எவ்வளவு? 182 வயசு. இதெல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. இந்த ஆதாமுடைய வம்சவரலாறுல கடைசி சீடி யாருன்னா நோவா. இந்த நோவா பிள்ளை பெறும்போது அவருக்கு என்ன வயசு தெரியுமா? 500 வயதான போது. இவங்களுக்கு எல்லாம் 180 வயசு பக்கம் தான். 180 200 வயசுக்குள்ளேயே அவங்க பிள்ளை வந்துட்டாங்க. ஆனா நோவாக்கு 500 வயதான போது சேம் காம் ஜாபேத் என்பவரை பெற்றான். வசனத்துல ஒரு புள்ளி கமாக்கு கூட அர்த்தம் உண்டு. ஆதாமுடைய சந்ததியில கடைசி பியூர் சீட் யாருன்னா நோவா. இந்த நோவா அவங்களுக்கு யார் எத்தனை பிள்ளை பெற்றாங்க? நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்னும் 3 குமாரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. இந்த பிள்ளை 3 பேரும் வரும்போது சீர்கெட்ட உலகத்துல இருந்தோம். சரி, இவங்களுக்கு எல்லாம் சேத்துடைய காலத்துல ஆதாமுக்கு பிறகு சேத்து வம்சத்துல மனுஷ குமார்த்திகளோட இவங்க ஆட்டம் போட்டு பிள்ளை பெற்று ஹைபிரிட் பண்ணிட்டாங்க. கலப்படமாய் போச்சு. லைஃப் ஷார்டேஜ் ஆகி போச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் என்ன நடக்குது? நோவாவுக்கு பெண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும். நோவா என்ன செய்யறான்? அந்த பாவமுள்ள சந்ததியில் ஹைபிரிட் கலப்படமுள்ள ஒரு பெண்ணத்தை கல்யாணம் பண்ண வேண்டியதான். இன்னைக்கு இந்த ரேடியோ SLBM ரேடியோ இருக்கிற ஸ்ரீலங்கா பகுதியில் ஒரு சில பாஸ்டர் கிட்ட போஸ்ட் பண்ணி பேசுவாங்க. பாஸ்டர், நீங்க ஸ்தாபனத்தில் பெண் எடுக்கக்கூடாதுன்னு பேசுறீங்க, பைபிளும் சொல்லுது, செய்தி சொல்லுது, எங்களுக்கு தெரியும். ஆனா ஸ்ரீலங்கா பகுதியில் செய்தியில் இருக்கிற பெண்ணுங்க பசங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு செய்தி ரொம்ப கம்மியா இருக்குது, செய்தி சபைகள் ரொம்ப கம்மியா இருக்கு, பாப்புலேஷன் செய்தி ரொம்ப கம்மி. ஸோ ஏதோ ஒரு ஸ்தாபன பிள்ளைகளையோ பையனையோ கல்யாணம் பண்ணிட்டு செய்திக்கு மாத்திரம் தான் உண்டாச்சு அப்படின்றாங்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில ஒரு காலம் அப்படிதான் இருந்துச்சு. பெண்ணு கிடைக்காம மாப்பிள்ளை கிடைக்காம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி செய்தி வந்த புதுசுல சபைகள் ரொம்ப குறைவு. பெண்கள் மாப்பிள்ளை மணமகன் ரொம்ப கம்மி, கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அவன் இன்னைக்கு நிறைய இருக்கிறனால நம்ம பேசுறோம். ஆனா லங்கை போன்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னாக்கே அங்க பெண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நாள்ல நோவா நாட்கள் அப்படிதான். அதனால அவன் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு? அந்த சந்ததியில ஏதோ ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கிற பொண்ணை பார்த்து, ஓரளவுக்கு இருக்கிற பொண்ணை பார்த்து நோவா கல்யாணம் பண்ணான். அது யாருன்னா கலப்படமுள்ள ஒரு வித்து. நோவாவின் மனைவி பெயர் பைபிள்ல குறிப்பிடப்படல. ஆனா காயினுடைய சந்ததியில தூபாலுடைய சகோதரி நாமாவை கல்யாணம் பண்ணிட்டதாக வேத பத்திரிகை சொல்றாங்க. பைபிள்ல சில காரியங்கள் இருக்குது. அது பேர் நாமால். இது அக்கலப்படமுள்ள ஒரு வித்து. அது நாமால இல்லைனாலும் வேற பொண்ணை கட்டியிருந்தாலும் சரி, நம்ம அந்த காரியத்துக்கு பிறகு போகும். இப்போ நோவாவுடைய மனைவியானவள் யாரு அப்படின்னா அவ கலப்படமுள்ள வித்து. சரி, இப்போ நோவாவுக்கும் இந்த கலப்படமுள்ள இந்த பெண்ணுக்கும் பிறந்த 3 பிள்ளை இருக்கிறாங்க. சேம் காம் யாபேத். இவங்க 3 பேர் என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேருக்கு திருமணம். இந்த 3 பேரும் எங்க போவாங்க? வெளியே சந்திர மண்டலத்துக்கு போய் அங்க இருக்கிற மனவாட்டிகள் தேவனுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ண சொல்ல முடியாது. இங்க இருக்கிற கலப்படத்துல கலந்தே இந்த சந்ததி தான். எல்லாமே சகதிக்குள்ள தான் கிடக்குது. எல்லாமே கலப்படம். இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாலும், ரேஷன் கடைக்கு போனாலும், மளிகை கடைக்கு போனாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏமாத்திடுறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏமாத்துறோம். கலப்படம். நம்ம வாங்குற பாடு, வாங்கிக்கிற தயிர், கொத்தமல்லி, புதினா, கீரை, சாப்பாடு, பாடு, அரிசி, எண்ணெய், இதெல்லாம் ஒரிஜினல் நமக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு வகையில் கலப்படம் பண்ணி ஏமாத்திடுறோம். வேற வழி இல்லை. இந்த கலப்பட உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம். அவை கலப்பட உணவு சாப்பிட்டு நம்ம என்ன செய்யறோம்? வாழ்றோம். அதுபோலதான் கலப்பட சந்ததியில தான் அந்த 3 பசங்களுக்கும் திருமணம் செஞ்சிருந்தான் நோவா. இப்போ இந்த பேழைக்குள்ள இந்த சர்ப்பத்தின் வித்து எப்படியா வந்துச்சு? இதான் மேட்டர். இப்போ இந்த பேழைக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு ஜலப்பிரளயம் வரப்போகுது. ஜலப்பிரளயம் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் பூமியில எப்படி அந்த வித்துக்கள் வரும்?
மழை வந்துச்சு, பூமி அழிச்சிச்சு, எல்லாம் செத்து போயாச்சு. அப்ப பேழைக்குள்ள சர்ப்பம் எப்படி இருந்துச்சு? அது பேழைந்து வந்தவங்க எப்படி சர்ப்பத்தின் வித்து கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு எப்படி சர்ப்பத்தின் வித்து இருக்குது? கேள்வி வரும் இல்லையா? ஸ்தாபனத்துக்காரன் திருத்துவக்காரன் அதை கேட்கறான். நோவாகாரத்தை அழிச்சாச்சியா, இப்ப சர்ப்பத்தின் வித்தும் இல்லை, எந்த வித்தும் இல்லை, எல்லாருக்கும் ரசிப்பு உண்டுன்றான். என் டைம் காரங்கிட்ட கேட்டா பதில் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, சர்ப்பத்தின் வித்துங்கிற செய்தியில 81 பக்கம் 82 பக்கத்துல பாராள சொல்றாரு. 81 82 பேராளை தீர்க்கதரிசி சொல்றது சொல்றேன், பிறகு அது விளக்கம் கொடுக்கிறேன். பேழையை விட்டு வெளியே வந்த நோவாவும் அவனுடைய குமாரனான சேம் காம் யாப்பேத்தும் நீதிமான்களின் சந்ததியில தோன்றினார்கள். அப்படியானால் சர்ப்பத்தின் வித்து எப்படி உள்ளே நுழைந்தது? அவர் கேட்கிறார். சேமு காவு யாப்பேத்து நீதிமான்களுடைய சந்ததியிலே தோன்றினார்கள். அப்படியானால் சர்ப்பத்தின் வித்து எப்படி உள்ளே நுழைந்தது? ஆதியில் அது ஸ்திரீயின் மூலமாய் வந்தது போன்று நோவாவின் குமாரனின் மனைவி மூலம் பிரவேசித்தது. ஏவாள் சாத்தானின் வித்தை சுமந்து காயினை பெற்றது போல இவர்களும் சாத்தானின் வித்தை பேழைக்குள் கொண்டு சென்றனர் அப்படின்றார். சரி, இப்ப ப்ராபர்ட் சொல்லிட்டார், நீதிமான்கள் சந்ததியில் வந்த யாரு? நோவா யாரு? நீதிமான். இந்த சந்ததியில் வந்தது யாரு? சேம் காம். நீதிமான்கள் சந்ததியில் வந்தது யாரு? சேம் காம் யாபேத். ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, இவர்கள் மனைவிகள் மூலமாக இந்த சர்ப்பத்தின் வித்து இந்த பேழைக்குள்ள வந்துச்சு அப்படின்றார். எப்படி ஒரு வித்து ஸ்திரீயின் மூலமா வரும்? ஏவாள், அதுக்கு உதாரணம் சொல்றாரு, ஏவாள் சாத்தானின் வித்தை சுமந்து காயினை பெற்றது போல இவர்களும் சாத்தானின் வித்தை பேழைக்குள் கொண்டு சென்றனர். இப்போ இந்த ஸ்திரீகள் பேழைக்குள்ள கொண்டு போனாங்கன்னு தீர்க்கதரிசி சொல்றார். இப்போ புஸ்தக பூச்சிகளா புஸ்தகத்தை மட்டும் நம்புற நம்முடைய பக்த சிகாமணிகள் ப்ராப்பர்ட் சொல்லிட்டார், பிரதர் ஸ்திரீகள் மூலமா வந்துச்சுட்டார், அதுக்கு மேல ஒன்று கூட்ட கூடாது, குறைக்க கூடாது. திருத்துவக்காரன் கேள்வி கேட்பான், பிரண்ணாம் சொன்னார் சொன்னா கேட்பானா? பைபிளை காட்டுமா? ஸ்தாபனத்துக்காரங்கிட்ட போகும்போது புக்கு ஓரமாக வச்சிருவாங்க, பைபிளில் தான் பேசணும். நம்ம ஆளுகிட்ட பேசும்போது செய்தி பைபிள் ரெண்டையுமே பேசணும். நம்ம ஆளுகிட்ட பேசும்போது பைபிள் ஓரமாக வச்சுட்டோ இல்லை செய்தி ஓரமாக வச்சுட்டு பேசினாலும் தப்பு. திருத்துவக்காரங்கிட்ட போகும்போது நீங்க பைபிளில் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் காட்டணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு செய்தி கொண்டு போகணும். நம்ம ஆளு அப்படி செய்ய மாட்டாங்க, புத்தகத்தை படிச்சு ஒப்பிச்சுட்டே இருப்பாங்க. இங்க பைபிள் சொல்லுது, செய்தி சொல்லுது, பைபிள் செய்தி ப்ராபர்ட் சொல்றாரு, ஸ்திரீகள் மூலமா வந்துச்சுட்டார். அதுக்கு உதாரணம் சொல்றாரு, ஏவாள் சாத்தானின் வித்தை சுமந்து காயினை பெற்றது போல இவர்களும் சாத்தானின் வித்தை பேழைக்குள் கொண்டு வந்தார்கள். ஏவாள் சர்ப்பத்தோட இணைஞ்சு அவளுக்கு புள்ள பிறந்துச்சு காயின். அந்த மாதிரி இவளுகளும் இந்த மருமக்க நோவாவுடைய மருமக்கமா நினைச்சாங்களாம், பிள்ளைய வயிற்றுக்குள்ள சமைத்து போனாங்கன்ற. எங்க பார்த்தோம்? பைபிள் எங்க இருக்குது? அப்ப நம்ம அதை யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப தீர்க்கதரிசி சொன்னது பொய்யா இருக்குமா? தீர்க்கதரிசி வேதத்துக்கு முரணான ஒரு சொல்லுவாரா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு தான் பிரதர் நாங்கள் செய்தியை வந்து முழுசு நம்புறதுல பிரதர், பைபிளை நம்பு, பைபிளை நம்புவாங்க. சரி, பைபிளை காட்டாம பார்ப்போம். அது அவங்களுக்கு இது தேவையில்லை பிரதர், இது ரட்சவுக்குன்னு தேவையா அப்படின்றோம். இவனுக்கு தேவை, இவனுக்கு புரியாதது தெரியாது தேவையில்லைன்றோம். ஸ்தாபனத்துக்காரன் தானே சொல்றான். ஸ்தாபனத்துக்காரனுக்கு வந்து நீங்க ஞானஸ்தானத்தை பத்தி, இயேசு ஞானஸ்தானத்தை பத்தி பேசி பாருங்க பிரதர், அதெல்லாம் முக்கியம் இல்லை பிரதர், அன்பு பிரதர் அப்படிமா. வேற எதையாவது உபதேசம் பேசி பாருங்க, அதெல்லாம் வேண்டாம் பிரதர், இயேசுவை ஏத்துக்குங்க பிரதர், நல்லா பாடுங்க பிரதர், ஆராதிங்க பிரதர், அன்னி பாசை பேசுங்க பிரதர் அப்படிமா. நம்மளாலே அதான் பண்ணுவாங்க, தெரியாத விஷயங்கள் பண்ணுவாங்க பிரதர், அதெல்லாம் எதுக்கு பிரதர்? ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு சோம்பேறி, கழு சோம்பேறி. அதனால தான் நம்ம செய்தி ஊழியக்காரங்க நிறைய பேர் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் தான். தீர்க்கதரிசி செய்தியை வந்து நீ சப்போர்ட் பண்ணணும். தீர்க்கதரிசி சொன்னாரா, அப்ப மனவாட்டி நான் அதை எப்படி அந்த வார்த்தையை நிரூபிக்கிறது? அவர் வேகத்தில் இல்லாத சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். சர்ப்பத்தின் 84 பக்கத்தில் சொல்ற இதை இப்பொழுது கவனியுங்கள். காமும் அவனுடைய மனைவியும் மற்றவரும் பேழைக்கு வெளியே வந்தனர். காமின் மேல் சாபம் போடப்பட்டது. காமிலிருந்து நிம்ரோத் தோன்றினான். நிம்ரோத் பாபிலோனை கட்டினான். பாபிலோனிலிருந்து கத்தோலிக்க சபை தோன்றினது. அதுதான் அதன் தொடக்கம். இங்க இன்னொரு பாயிண்ட் அடிக்கிறார் பாருங்க அதே செய்தியில. இதை இப்பொழுது கவனியுங்கள். காமும் அவருடைய மனைவியும் மற்றவரும் பேழைக்கு வெளியே வந்தார்கள். காமின் மேல் சாபம் போடப்பட்டது. இப்பதான் இங்க ஒரு பாயிண்ட் ஒரு இது அடிக்கிறார். அங்க வந்து முதல்ல சொல்லும்போது சொல்லிட்டாரு 81 82 அந்த பேரால அவன் மருமகளுக்கு தான் கொண்டு வந்தாருங்க, கரெக்ட் தான். ஆனா இங்க அந்த பேரையில இருந்து வரும்போது சாபம் கர்ஷிங் வந்து யார் மேல இருந்துச்சு? காமின் மேல. அடையாளம் காட்டுறாரு. இந்த 3 பிள்ளைகளை சபிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் கத்துடைய பிள்ளைகள் ஒருவர் சபிக்க மாட்டார் தெரியுமா உங்களுக்கு? சர்ப்பத்தை சபிச்சார், ஆதாம சபிக்கல. பைபிள்ல கத்துடைய பிள்ளைகள் சபிக்கப்படுறது நீங்க பார்த்துக்கவே முடியாது. அப்படி ஒரு பக்கம் ஏதோ 1 2 ரேர் இருந்துச்சுன்னா அதுல ஏதோ ரீசன் இருக்கும். புறஜாதி சபையே நம்ம ஏற்கனவே சபிக்கப்பட்ட சந்ததி தான். ஆனால் மறுரூபப்படுத்தி நம்ம கொண்டு வரதுக்கு பிறகு அவர் சபிக்க மாட்டார். இஸ்ரேல் தேசத்தை கூட எவன் சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டிருப்பான், எவன் இஸ்ரேல் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்ட்டார். அப்போ சபிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? சாத்தானுடைய பிள்ளை. பவுல் எழுதுறார், நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தை இல்லாமல்
நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேற ஒரு செய்தி உங்களுக்கு பிரசங்கிச்சு அவன் சபிக்கப்பட்டவன். யார் சபிக்கப்பட்டவன்? சாத்தான். யார் சபிக்கப்பட்டவன்? சர்ப்பம். அப்போ வேற ஒரு செய்தி, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிற செய்தியை பேசுறேன், இந்த செய்திக்கு விரோதமா இன்னொருத்த வந்து பிதா குமாரன் பேசுறானா அவன் சபிக்கப்பட்டவன். நான் தீர்க்கதரிசி பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த செய்திக்கு விரோதமா இன்னொருத்தன் பேசுறானா அது அவன் சபிக்கப்பட்டவன். அவன் வானத்திலிருந்து வர தூதனா இருந்தாலும் சரி. பைபிள்ல இயேசு கிறிஸ்து நாம தான் சொல்லப்பட்டிருக்குது, இதுக்கு மேல இல்ல, நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், உலகம் முழுவதும் பிதா குமாரன் தான் எடுக்கிறது அப்படின்னு அவன் சொன்னானா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, பிசாசு ஆட்கள் தான் உலகத்தில் அதிகமா இருக்கிறாங்க, சோ அவன் சபிக்கப்பட்டவன். காம வந்து அடையாளப்படுத்துறாரு. காம் யாரு? சபிக்கப்பட்டவன் அப்படின்றார். அடுத்ததாக வேற 106 சொல்றார், நாங்கள் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறோம், அவர் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார், கடைபிடிக்கிறார். ஏசாவும் அப்படித்தான் இருந்தார், அவன் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை. ஏசா பிசாசினுடையவன், ஆனால் அதே கற்பத்திலிருந்து வெளியே வந்த யாக்கோப்பு தேவனுடையவன். ஒன்று பிசாசின் வித்து, மற்றது ஸ்திரீயின் வித்து. சர்ப்பத்தின் வித்து செய்தியில பேர 106 சொல்றார். இந்த ஏசாவும் இந்த யாக்கோப்பு யாரு? ஈசாக்குடைய பிள்ளை. இந்த ரெண்டு பேரும் தாயுடைய கற்பத்தால இருக்கும்போது ரெண்டு பிள்ளை வருது, பிள்ளை வைக்கிறா ஒன் பையனா. இப்போ ஏசா வந்து ரொம்ப நல்லவனு பைபிளே நம்ம பார்க்கிறோம், யாருக்கும் தீங்கிழைக்கல இல்லையா? வாங்க அவர் சொல்றாரு, அவன் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை, அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, ரொம்ப நல்லவன். என் டைம்ல நிறைய பாஸ்டருக்கு ரொம்ப நல்லவனா நடிப்பாங்க, யாருக்கும் பேச மாட்டாங்க, தாங்கள் உண்டு, தங்கள் சபை உண்டு, யாருக்கும் உதவியும் செய்ய மாட்டாங்க, யார்ட்டும் உதவியும் வாங்க மாட்டாங்க, யார் தொந்தரவுக்கும் வைக்க மாட்டாங்க, ரொம்ப ஒழுக்க சீலர்களா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிறான். யார்ட்டையும் பேசாதனால, யார்ட்டையும் அதிகமா பேசாதனால, அமைதி காக்கிறதுனால, வார்த்தைகளை வந்து படப்படன்னு பேசாம மெதுவா பேசுறதுனால இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிறான். ஏசா அப்படிப்பட்டவன் தான். நல்லவன் போல இருப்பானா பரமச்சண்டாளன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால ரொம்ப நல்லவன், கோபமா பேசுறதுனால கெட்டவன் அப்படின்னு நல்லா நினைச்சு விடாது. ரொம்ப கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும். அமைதியா இருப்பான், கழுத்து எடுத்துருவான். நல்லா கவனிக்கணும். யார்ட்டையும் பேசாம இருக்கிறதுனால ரொம்ப நல்லவன் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஏசா அப்படிதான் இருந்தான். ஆனா ப்ராஃபட் என்ன சொல்றாருன்னா, ஏசா பிசாசினுடையவன், ஆனால் அதே கற்பத்திலிருந்து வெளியே வந்த யாக்கோப்பு தேவனுடையவன். ஒன்று பிசாசின் வித்து அப்படின்றார். இந்த பிசாசின் வித்து எப்படி ரெபேக்கா கற்பத்துக்குள்ள வந்துச்சு? ஈசாக்குடைய மனைவியுடைய கற்பத்துக்குள்ள எப்படி இந்த பிசாசு வித்து வந்துச்சு? ஏவாள் மாதிரி அவர் தப்பு செஞ்சு சப்பத்தோட இணைஞ்சு பிசாசு வித்து வாங்கி வந்தாளா? இல்லையே. எப்படி அந்த பிசாசு வித்து அங்க வந்துச்சு? இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா நோவா பேழைக்குள்ள எப்படி அந்த வித்து போச்சுன்னு நம்ம பார்க்க வரும். நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் சொல்றேன், ரொம்ப ஹார்டா சரி. இந்த செய்தி குழந்தைக்கும் புரியும்படியா சொல்லிட்டு இருக்கேன். கசா முசா நல்லா அப்படி எப்படி கத்திட்டு குதிச்சு ஸ்டார்ட் போட்டு அப்படிலாம் இல்லை. ஈஸியான டீச்சிங் உங்களுக்கு உங்க மனசுல பதிவுங்க. முதல்ல அவர் சொன்னாரு, ஏவாள் எப்படி சர்ப்பத்திட்டு இருந்து பிள்ளையை பெற்றெடுத்தாலோ அதே போல இவங்க யாரு நோவாவுடைய 3 மருமகளும் அந்த பிள்ளைகள் கொண்டு வந்தாங்கன்றார், அந்த வித்தை சமுத்திட்டு வந்தாங்கன்றார். அப்ப பேழைக்கு முன்னாடி, பேழைக்குள்ள வரக்கு முன்னாடி வேற எவங்கிட்டயாவது தப்பு பண்ணிட்டு வந்தாங்களா? சப்பத்திட்ட தப்பு பண்ணிட்டு வந்தாங்களா? அப்படி கேள்வி வருதுல. புருஷன் விட்டுட்டு போனாங்களா? வித்த சுமந்தாங்கன்னு சொல்லு, தப்பு பண்ணாங்கன்னு சொல்லல, வித்த சுமந்தாங்க. அப்ப சர்ப்பத்தின் வித்து எப்படி இவங்களுக்குள்ளே விபச்சாரம் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க, இவங்க கற்பத்துக்குள்ள வந்துச்சுங்கிறது தான் பதிலாகும். அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு, ஏசாவு யாக்கோப்புன்னு சொல்றாரு. ஏசாவுடைய தாய்க்குள்ள இந்த 2 வித்துக்கள் இருந்துச்சு. ஏசாவும் இருந்தா யாக்கோப்பும் இருந்தா. ஆனா யாக்கோப்பு தேவனுடைய வித்து, ஆனா ஏசா பிசாசுக்கு வித்து. அப்படின்னா இந்த பிசாசின் வித்து வந்து அவ எப்படி சுமந்தா? ஈசா கூட்டு போட்டு வேற ஒருத்தருக்கு தவறு பண்ணிட்டு பிசாசுக்கு தப்பு பண்ணிட்டு வந்தாளா? சர்ப்பத்துக்கு தப்பு பண்ணிட்டு வந்தாளா? அல்ல சர்ப்பத்தின் வித்துக்கிட்ட தப்பு பண்ணிட்டு வந்தாளா? நோ. அப்ப வித்து அவங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? இதுதான் வந்து நம்ம வெளிப்பாட்டுக்குள்ள கொண்டு போற காரியம். திறப்புகோலை நம்ம இங்க தான் பெற்றுக்கொள்கிறோம். சரி, இன்னொரு 2 கோர்ஸ் தீர்க்கதரிசி சொல்றதை நம்ம படிச்சுட்டு அப்புறம் செய்திக்கு நம்ம போவோம். சர்பன்ட் சீடில் சொல்ற அது தமிழ் பதிப்பில் நான் பார்க்கல, இங்கிலீஷ்ல வேர்ட் எழுதிட்டு இருக்கேன். லெட்ஸ் ஃபாலோ ஹம் கம் ஆல் ரைட் நவ் தேர் இஸ் காம் அண்ட் சேத் இஸ் தி சேம் ஆர்க் ஒன் ரைட்னஸ் அண்ட் அதர் அன்ரைட்னஸ். காம் சேமும் ஒரே பேழைக்குள்ள இருந்தாலும், ஒரே பேழையிலிருந்து வந்தாலும் ஒன்னு சரியானது, இன்னொன்று தவறானது. ஒன்று ரைட்டஸ், இன்னொன்று அன்ரைட்டஸ். ஒன்று நீதியானது, ஒன்று அநீதியானது. சேம் வந்து நீதியானதுன்னு சொல்றாரு, காம் வந்து அநீதியானதுன்னு சொல்றாரு. இதே சர்பன்ட் சீட் மெசேஜ்ல தான் சொல்றாரு. இன்னொரு செய்தி இருக்குது, தி ஃபியூச்சர் ஹோம் ஆஃப் தி ஹெவன்லி பிரைட்ரூம் அண்ட் எர்த்லி பிரைட். பரலோக மணவாளும் பூமிக்குரிய மணவாட்டியின் இருப்பிடம் அப்படிங்கிற செய்தியில சொல்றாரு. Now perfectly Noah was a type of this carried once. Remember when Noah come out, Ham was with him
sin was still there. Sin went right on the over through the ark. நோவா என்ன செஞ்சானா, பேரை விட்டு வெளியே, ஞாபகம் கொள்ளுங்கள், பேரை விட்டு வெளியே வந்தான். காம் அவனோடு தான் இருந்தான். காம் வாஸ் வித் ஹிம். சின் வாஸ் ஸ்டில் தேர். ஆனாலும் பாவம் அங்க இருந்துச்சு அப்படின்றார். யார்கிட்ட சொல்றாரு? சேமன் தான் வந்தா, யாக்கோபு தான் வந்தாங்க, யாப்பேத்து தான் வந்தாங்க. சேமி யாப்பத்தி அவர் சொல்லாம காம பாயிண்ட் அவுட் பண்றாரு. காமு நோவாவோட வந்தான், பாவம் அங்க இருந்தது அப்படின்றார். நோவா வெளியே வந்த போது காம் அவனுடன் இருந்தான், பாவம் இன்னும் அங்கேயே இருந்தது. பாவம் பேழை வழியாக சரியாக சென்றது அப்படின்றார். அப்போ பாவம் எங்க வந்துச்சான்? பேழை வழியாக சரியாக சென்றது. தீர்க்கதரிசி செய்தியில நிறைய கோட்ஸ் இருக்கு. சும்மா இந்த 4-5 உங்களுக்கு வாசிச்சுட்டு நான் போறேன். சரி, அப்போ தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? பேழைக்குள்ள போச்சு, ஸ்திரீகள் மூலமா போச்சு அப்படின்றார். ஸ்திரீகள் மூலமா போனா ஸ்திரீகளுக்கு வித்து கிடையாது, ஆணுக்கு வித்து இருக்குது. அதாவது அந்த வித்தை வந்து கிரேக்க வார்த்தையில ஜாரா அல்ல ஜேரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்பெர்ம் அப்படின்னு ஒன்று இருக்கு, வித்த விந்துன்னு சொல்லலாம், அல்லது வந்து சேரா விதை அப்படின்னு சொல்லலாம். ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது. ஒரு ஆணுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உலகத்தில் ஒரு ஆண் ஏற்பட்ட ஒரு மதிப்புள்ளவனா தேவன் வச்சிருந்தார். ஏன்னா அவன் உயிரை கொடுக்கக்கூடியவன், ஜீவனை கொடுக்கக்கூடியவன். உலகத்திலேயே அவன் தலைக்கல்லாக அவன் வச்சிருந்தார், உலகத்துக்கு தலையா வச்சிருந்தார்னா அவனுக்கு ஜீவனை கொடுக்குற அதிகாரம் உண்டு. அவன் பூமியில ஆதாம் வந்து பாவம் செய்யாத காலத்துல வார்த்தை சொன்னாலே பிள்ளை இருக்கும் அப்படின்னா நினைச்சு பாருங்க. ஆனா பாவம் செஞ்சதுக்கு பிறகு அவன் வாயில் சொல்லல, மாம்சத்துல வாயாச்சு. அந்த ஜீவனை கொடுக்கிற அந்த பவர் இன்னைக்கும் இவனுடைய பாடியில இருக்குது. அதனாலதான் ஆண்கள் வந்து விசேஷமானவங்க. ஆணா பிறக்கிறது வந்து விளையாட்டு காரியம் இல்லை. ஏன் வந்து பெண்ணா பிறந்தா தூக்கி போடுறாங்க, ஆம்பளையா பிறந்தா வச்சிருக்காங்கன்னா காரணம் இருக்குது. கஷ்டம் நஷ்டம் இல்லை. ஆண் வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏவலை படிக்கும் போது ஆண் விருத்தம் தான் எடுத்தார், விளக்கினமாகவே படைச்சார். அவனாலதான் ஆவதும் பெண் அழிவதும் பெண்ணால, ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால. ஆனா ஆண் வந்து ஒரு விசேஷமானவன். இன்னைக்கு அந்த ஆண்களுக்கு தங்களுடைய தகுதி தெரியாம குடிகாரர்களாக தெருவில் கிடைக்கிற திருநாய்கள் மாதிரி குடிச்சுக்கிட்டு, வேட்டியாவது தெரியாம, அன்றவர்கள் தெரியாம, பேண்ட் கூட சேர்த்துக்குள்ள சகதிக்குள்ள பன்றிகள் மாதிரி விழுகிறாங்க. எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு உருவம் அது. விபச்சார வாழ்க்கை. மனைவி விட்டுட்டு வேறொருத்தி கூட இருந்து வியாதிப்பட்டு குஷ்டரோகம், எய்ட்ஸ், வெட்டினரி டிசீசஸ் இப்படியெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். விபச்சார வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கடனுள்ள வாழ்க்கை, சண்டை, சச்சரவு, கோபம், எரிச்சல், மூஞ்சி விகாரமா போய் ஒழுங்கா தலை செய்வாங்க, சுத்தம் இல்லாம அசுத்தத்தோடு இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு, அந்த ஆணுடைய வாழ்க்கை கேவலமா போயிருக்கு. நாகரிகம் என்ற வகையில கண்டபடி முடிவெட்டுறது, கண்டபடி தாடி வச்சுக்கிறது, தெருவில் போகும்போது டவுசர் சின்னதா பெண்கள் மாதிரி டவுசர் போட்டுட்டு போறது, டி ஷர்ட்டை போட்டுட்டு போறது, கேவலமா தன்னுடைய சரீரத்தை வந்து கேவலமா நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு ஆண் தன்னுடைய தகுதி தெரியாம. தேவனுடைய பார்வையில எவ்வளவு வெளியேற பெற்றது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போதுதான், அந்த கிறிஸ்துவினாவே அவனுக்குள்ள வந்தாதான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆணாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை அவன் பரிசுத்தாவி பெற்றாதான். கத்துறவன், அந்நிய பாஷை பேசுறவன், தீர்க்க தரிசனம் சொல்றவன், செய்தி சொல்றவன், பிரசங்கம் பண்றவன் எல்லாம் பரிசுத்தாவி பெற்றவன் நினைக்காதீங்க. பரிசுத்தாவி அவனுக்குள்ள வரும்போது சகலத்தையும் சீர்திருத்தும், சகல சத்தியத்துக்குள் வழிநடத்தும். புறம்பான தோற்றத்தை கூட அவன் எப்படியாக அவன் இருக்கணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்குது செய்தி பரிசுத்தாவி. சரி, இப்ப அவனுக்குள்ள அந்த ஜேரா என்கிற வித்து இருக்கு, ஸ்திரீக்கு கிடையாது. தீர்க்கதரிசி அதை குறிச்சு 1 அப்படிங்கிற செய்தியில ஒரு சில காரியங்கள் சொல்லு. அதையும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ட்ரெயின் மாதிரி கோத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். தீர்க்கதரிசிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. 1 அப்படிங்கிற செய்தியில தீர்க்கதரிசி சொல்ற, ஒரு சமயம் ஸ்தாபனத்துக்காரர் கேட்டாங்களாம், நீ சர்ப்பத்தின் வித்து செய்தி பத்தி பேசும்போது உன் வித்துக்கு அவள் வித்துக்கு வகை உண்டாக்குவேங்கிறத பத்தி பேசுனீரே, இப்ப ஸ்திரீக்கு வித்து இருக்குது பைபிள் இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க ரொம்ப ஞானமா கேட்ட மாதிரி தீர்க்கதரிசி சொல்றாரு அந்த செய்தியில, நான் ஒருபோதும் என்ன செஞ்சதில்ல, என்னுடைய பிரசங்கத்தை நான் வந்து வாபஸ் வாங்கினது கிடையாது, கர்த்தர் அந்த அளவுக்கு நான் வைக்கல அப்படின்ட்டு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகை உண்டாக்குவேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை எடுத்து ஸ்திரீகளுக்கு வித்து இருக்கு இல்லையா அப்படின்னு கொண்டு வராங்க. அப்ப ப்ராஃபட் சொல்றாரு, ஒரு பொருள் எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னதாக அது ஒருத்தர் அவங்களுடைய பொருள், ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அது என்னுடைய பொருள். நான் அப்படியே சொன்ன மாதிரி, ஒரு கார் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, அந்த கார் உங்களுடைய காரு, ஆனா அந்த கார் வந்து பிரதர் நீங்க ஊழியத்துக்காக வச்சுக்கீங்கன்னு எனக்கு கொடுக்குறீங்க, நேமெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்ப நான் யாருக்கு என்ன சொல்லி, யார் காரு? என் கார் பிரதர், எங்க கார் பிரதர் அப்படின்னு நீங்க கொடுத்திருந்தாலுமே எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அது என்னுடைய கார். ஆண்டவரத்திலிருந்து நன்மையும் தீமையும் ஆண்டவர் தான் வருது. அப்போ அந்த வித்து, அந்த குழந்தை வந்து யாரு கொடுக்குறா? பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவாகிய பிதாவிடத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யம், அந்த வித்து எல்லாமே வருது. அதனாலதான் உன் வித்து அவளுக்கு கொடுக்கப்படுறதுனால அவள் வித்து.
நமக்கு எனக்கு கார் கொடுத்தனால அந்த கார் யாரு? அது ராஜா பிரதோடைய காரு. இது யாருடைய காரு? பிரதோடைய காரு. ஆனா அது வரைக்கும் கூட தான் இருக்கும். கொடுத்தது பிறகு அது அவருடைய கார். அது போலதான் இந்த வித்து, அதை புத்திர பாக்கி, இது எந்த ஸ்திரீ கொடுத்தோன்னா அது அவங்களுடைய வித்து, என் குழந்தை அப்படின்றாங்க. ஆனால் அவங்க குழந்தை, அந்த குழந்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால நமக்கு குழந்தை அப்படின்றாங்க. சரி, இப்போ ஸ்திரீக்கு வித்து கிடையாதுங்கிறது வந்து நமக்கு டிட்டர்மைண்டா தெரியும். ஸ்தாபன சபைகளுக்கு அது தெரியாது. நமக்கு நல்லா தெரியும் ஸ்திரீகளுக்கு வித்து கிடையாது, ஆண்களுக்கு தான் வித்து இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு வந்து சினை முட்டைகள், எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸல் வந்து குழந்தை பிறப்புக்கு காரணமானது. அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னாக்கா அந்த வித்து அவசியம். ஆண்கள் இடத்துல போகிற வித்து அவசியம். அதான் குழந்தை பிறக்கும். அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னதாக ஏவாளை பத்தி நம்ம பேசியாச்சு. இவளுக்கு இந்த 3 வேற மருமகளையும் நம்ம பேசியாச்சு. இந்த ஏவாள் ஒரு தவறான வழியில வேற ஒரு சப்பத்தின் வித்தை வந்து வயிற்றுல ரப்பிட்டு வந்துட்டான். இந்த 3 மருமகளும் வந்து வித்தை கொண்டு வந்தாங்கன்னு திருதி சொல்றாரு. சரி, பைபிள்ல இன்னொரு கேரக்டர் மரியாள், பரிசுத்தமானே, அழகானே, ஒரு அருமையான ஒரு சகோதரி. எப்படிப்பட்ட தெரியுமா? ராஜவம்சம். அவருடைய ஜீவனாலஜி எங்க போகுது? நாத்தான் திருடைய லைன்ல வருது. நாத்தான் யாரு? தாவீதுடைய பிள்ளை. யோசேப்பு யாரு? யோசேப்பு சாலமன் வம்சத்துல வரா, ராஜாக்கள் வம்சத்திலே. சாலமனுடைய அப்ப யாரு? தாவீது. ராஜாக்கள் வம்சம். ராஜா விட்டு பிள்ளைதான் ரெண்டும். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு தோற்றம் எல்லாமே. மாத்திரமில்லை, ஒரு ஆசாரிய வீட்டு சந்ததியில் வரா. பயபக்தியான ஒழுக்கமான தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததியில் வந்ததுனாலே இவ்வளவு ஒழுக்கமுள்ள ஒரு கற்புள்ள பெண். மற்ற பிள்ளைகளை மாதிரி அவ மொபைலை நோண்டிக்கிட்டு சேட் பண்ணிட்டு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களை வச்சுட்டு தேவையில்லாத காரியங்களை பண்ணிட்டு தேவையற்ற காரியங்களை பார்த்துட்டு அரைக்குறையா போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கண்களுக்கு மைய போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு மூஞ்சிகளுக்கு ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு அலங்கோலமா இருந்துட்டு கையை காலையெல்லாம் அருவருப்பான ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் போட்டு தெரியுற ஒரு மோசமான பெண் இல்லை. கற்புள்ளே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன், தேவனை பிரதிபலிக்கிறேன் ஒரு அருமையானவர். யாரு? மரியாள். இவோ திடீர்னு குழந்தை கற்பமாயிட்டான். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பேசி வச்சிருக்கிறாங்க, நிச்சயதார்த்தமாயிருக்குது. பைபிள் அங்க சொல்லுது, இவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்தாவியினாலே அவள் கற்பவதியானாள் என்று காண்கிறது. கபியல் தூதன் வந்து சொல்லியிருக்கு. இவ பயந்துக்கிறான். யோசேப்பு நானு அவர் ஒரு நாள் கூட இங்க தங்கினது இல்லை. எப்படி நான் கற்பவதியான சின்ன பிள்ளை, அவர் இன்னசென்ட். ஏவாள் எப்படி ஒரு அப்பாவி பெண்ணா இருந்தாலோ அதே போல இவள் அப்பாவி ஒரு கன்னித்தன்மை உள்ள ஒரு கன்னி மரியாள். இப்ப கபியல் தூதன் வராரு, பயப்படாதே, கிருபை பெற்றவளே வாழ்க்கை உன்னிடத்தில் உற்பத்தி ஆயிருப்பது பரிசுத்தாவினாலே. அதுதான் சாத்தானுக்கும் ஆவியானவருக்கும் வித்தியாசம். சாத்தான் ஒரு மிருகத்தை பயன்படுத்தி மிருகத்தின் மூலமா ஏவாள் என்கிற ஒரு கன்னி பெண்ணை சூறையாடினான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் எந்த ஒரு கன்னி பெண்ணை சூறையாடி ஒரு சர்ப்பத்தினுடைய வித்தினாலே இந்த உலகம் விழுந்து போச்சோ அதே போல ஒரு கண்ணினுடைய வயிற்றுல ஒரு வித்தை ஏற்படுத்தி அந்த வித்தின் மூலமாக இந்த மனுஷ குலத்துடைய பாவத்தை ரெமெடி பண்ணணும். அது தேவன் தெரிந்து கொண்டார். பரிசுத்தாவினாலே அவள் கற்பவதியானாள் என்று காண்கிறது. சரி, இப்போ அதை குறித்துதான ஒரு விவாதம் வந்து தீர்க்கதரிசிட்ட வந்து இருக்கிறாங்க. அந்த விவாதம் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். அன்று ஒரு நாள் நின்று கொண்டு நான் பிரசன்ட் செய்து கொண்டிருந்த போது மொபைல் பார்க்கக்கூடிய கூட்டத்தில் இருந்த சில கத்தோலிக்கர்கள் இருந்தனர். அப்பொழுது நான் கத்தோலிக்கரே, நீங்கள் இயேசுவை அதாவது மரியாதை தேவனுடைய தாய் என்று அழைக்கிறீர்களே, தேவன் நித்தியமானவராக இருக்க அவருக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? அவருக்கு ஒரு தாய் இருக்க முடியாது. இயேசு மரியாளுடன் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. அவரை பொறிக்கும் கருவி, இன்குபேட்டர் கருவி மாத்திரமே என்றேன். 80வது பாராள சொல்றாரு, நல்லது, அவள் எப்பொழுதும் கொண்டிருந்த கருத்து, நானும் கூட தேவன் மரியாதை நிழலிட்டு ஒரு ரத்த அணுவை அவளுக்குள் வைத்தார். ஆனால் முட்டை அவளிடமிருந்து வந்தது என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணிக்கொண்டிருந்தேன். முட்டை ஸ்திரீயிடத்திலிருந்து வர வேண்டுமானால் அந்த முட்டை குழாயின் வழியாக கர்ப்ப பைக்கு வருவதற்கு ஒரு உடல் உணர்ச்சி உண்டாக வேண்டும். நீங்கள் தேவனை என்னவாக செய்து விடுகிறீர்கள் என்பதை காண்கிறீர்களா? நீங்கள் அவரை உடலுறவு குழப்பத்தில் ஆக்கி விடுகிறீர்கள். ரத்த அணுவை சிருஷ்டித்த தேவன் முட்டையையும் சிருஷ்டித்தார். முட்டை சிருஷ்டித்தார். டாக்டர் ஆண் பெண் இருவரின் தாதுக்களும் இருக்க வேண்டும், அது உண்மை. நல்லது, மரியாள் முட்டையை உற்பத்தி செய்திருந்தால் தாவீது என் பரிசுத்தவானை அழிவை காண விட்டேன், அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன் என்று எப்படி கூறியிருக்க முடியும்? ஸ்திரீயின் முட்டை கிறிஸ்துவுக்குள் இருந்திருக்குமானால் உயிர்த்தெழுதலின் போது அந்த ஒரு நபர் ஒரு பாகத்தை வகித்திருப்பார். ஆனால் அது முழுமையாக தேவனுடைய பாகமாக இருந்தது. தேவன் ஏன் உடல் உறவினால் ஒரு நபருக்கு உண்டான பாகத்தை உயிரோடு எழுப்பினார்? உயிர்த்தெழுதலின் போது அவருடைய சரீரம் அழிவை காண அவர் ஏன் விடவில்லை? ஏனெனில் அவர் பரிசுத்தராயிருந்தார். மரியாளிடமிருந்து முட்டை தோன்றி குழாயின் வழியாக கற்பப்பையை அடைந்து மரியாள் கருத்திருத்தலிலே சம்பந்தப்பட்டிருப்பானால் அவர் எப்படி பரிசுத்தராக இருக்க முடியும்? அந்த முட்டையை அங்கு கொண்டு வருவதற்கு ஒரு உணர்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். அப்போது அந்த ஸ்திரீ ஒரு பாகத்தை பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சேர்க்கையின் மூலமா இனச்சேர்க்கையின் மூலமாய் மரியாள் கற்பவதி ஆயிருந்தாக்கு அதுல பிறந்த இயேசுவை அவர் எப்படி உயிரோடு எழுப்ப முடியும்? ஏன்னா மனிதனுடைய ரத்தம் கலந்தாச்சு,
மனுஷனுடைய ரத்தம் கலந்தாச்சு அப்படின்னா அது பாவப்பட்ட சரீரம், என் பரிசுத்தவனை அழிவை காண ஒட்டின்னு ஸ்தாபித்து சொன்னது பொய்யாயிருமே. அப்படின்னா மனித ரத்தம் கலக்காத ஒரு சரீரத்தை உண்டு பண்ணணும்னாக்கா அது தேவன் என்ன செஞ்சார், ஒரு பைபாஸ் வச்சிருந்தார். மறுபடியும் 82வது பாடல சொல்றாரு, நல்லது, நீங்கள் ஒரு கால் முட்டை ஏற்கனவே கற்பப்பையில் இருந்திருக்க வகை உண்டு எனலாம். அப்படியானால் இங்கு என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். அவர் முழுவதும் தேவன் அல்ல, அவர் மனித சம்பந்தம் கொண்டு பிறந்தவர். அப்படியானால் ஸ்திரீக்கு அதில் ஒரு பாகம் இருந்தாக ஆகிவிடுகிறது. மரியாதையிடமிருந்து தோன்று ஒரு முட்டை அவருடைய தாய் அவளுக்கும் தாய் ஆகியோரிடமிருந்து புறப்பட்டு வந்தது. அதில் மானிடம் கலந்து மானிட விருப்பம் கொண்டதாக இருக்கும். எனவே அது அவ்விதம் இருக்க முடியாது. இல்லை ஐயா, நான் அவள் ஒரு எந்த முட்டை வரைக்கும் கருவி மாத்திரமே என்றேன். அவர் சொல்லிட்டார். ஒரு இன்குபேட்டர் மிஷின் மேல ஒரு முட்டையை வச்சாக்க அதை என்ன செய்யும், பொரிச்சிடும். ஒரு முட்டை இவர் என்ன வச்சிருக்காரு, முதல்ல ஆண்டவர் வந்து ரத்தத்தை அனுப்பிச்சார், அதாவது ஒரு கிருமியாக போனார். ஆனா ஏவாள்கிட்ட ஏற்கனவே அந்த சினை முட்டை கருமுட்டை இருந்தது. அந்த கருமுட்டையில போய் தன்னை அபிஷேகித்துக் கொண்டார். ஆகவே வெளியே வரும்போது இயேசுவாக வந்தார் அப்படின்னு திருக்கதரிசி அப்படி தப்பா நினைச்சிட்டு இருந்தார். அவனை திருப்பி சொல்றாரு, நான் தப்பா நினைச்சேன், அப்படி கிடையாது. ஒரு உயிரினவை சிருஷ்டித்த அதே தேவன் ஏவாளுடைய கற்பத்திலே ஒரு முட்டையும் சிருஷ்டித்தார் அப்படின்றார். மரியாளுக்குள்ளே ஒரு முட்டை சிருஷ்டிக்கப்பட்டிருக்குமானால் அது தேவனே அந்த முட்டை சிருஷ்டித்து அந்த சிருஷ்டிக்குள்ள தானே ஒரு உயிரணுவாக மாறி அதுல இருந்து அதுல வெளியே வந்தார். அப்ப மரியாளுக்கு ஏற்கனவே இந்த முட்டை என்ன, ஏவாளுடைய பாடிக்கும் மரியாளுடைய பாடிக்கும் மற்ற பெண்களுடைய பாடிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏவாளுடைய பாடி டைரக்டா சிருஷ்டிக்கப்பட்டது, ஆதாமில் இருந்து எடுக்கப்பட்டது. தாய் தகப்பன பிறக்கல. தாய் தகப்பனுக்குள்ள பிறந்த ஒரு பெண்ணுக்கு தான் கருமுட்டைகள் இருக்கும். அதை நம்ம இப்ப பார்க்கிறோம், படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கா. அவங்க வந்து இந்த இனச்சேர்க்கைக்காக உருவாக்கப்படலைங்கிறது நமக்கு தெரியும். வார்த்தை கொண்டு தான் என்ன செய்யணும் அவங்க. இப்போ இந்த மரியாளுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்காகவே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு சரீரம். ஆனா மனித சரீரம். மரியாள் ஒரு ஆண் துணை இல்லாம பிள்ளை விட்டு எடுத்தான். இது ஒரு வித்தியாசமானது. இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம பெண்கள், நம்ம தாய்மார்கள் சகோதரிமார்கள் எல்லாம் இல்லையா, அப்படி இதை கவனிச்சுங்க. ஏவாளை விட்டுருங்க. இப்ப மரியாளுக்கு நம்ம வருவோம். ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பப்பையினுடைய காரியம், அதை தான் நம்ம இந்த படத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம். திருக்கதரிசி சொல்றாரு 81வது பக்கம் 81வது பேராவது, மரியாள் முட்டையை உற்பத்தி செய்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, மரியாளிடமிருந்து முட்டை தோன்றி குழாயின் வழியாக கர்ப்பப்பையை அடைந்து மரியாள் கருத்தரில் சம்பந்தப்பட்டிருப்பாளானால் அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்க முடியும்? அந்த முட்டையை அங்கு கொண்டு வருவதற்கு ஒரு உணர்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஸ்திரீ ஒரு பாகத்தை, முட்டை ஸ்திரீயிடமிருந்து வர வேண்டுமானால் அந்த முட்டை குழாயின் வழியாக கர்ப்பப்பை வருவதற்கு உடல் உணர்ச்சி உண்டாக வேண்டும். நீங்கள் தேவனை என்னவாக செய்து விடுகிறீர்கள் என்பதை காண்கிறீர்களா? நீங்கள் அவரை உடல் உறவு குழப்பத்திலே ஆழ்த்தி விடுகிறீர்கள். ரத்த அணுவை சிருஷ்டித்த தேவன் முட்டையையும் சிருஷ்டித்தார். ஆண் பெண் இருவரின் தாதுக்குள்ளும் இருக்க வேண்டும், அது உண்மை. இப்ப பாருங்க, இது வந்து ஒரு பிள்ளை பேர், ஒரு பெண் பிள்ளை பேர் எடுக்கிற டயக்ராம். இந்த டயக்ராம்ல இப்போ நீங்க இதை பார்க்கக்கூடியதான இந்த பாகம், இது கர்ப்பப்பை என்று சொல்லுகிற பாகம். இந்த இடத்துல தான் குழந்தை வந்து இருக்கும். இது எப்படி குழந்தை வரும் அப்படின்னா, இந்த இடம், இந்த ரெண்டு நீங்க பாக்குறீங்க, இந்த ரைட் லெஃப்ட், இதை வந்து ஓவரின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்து சொல்றதுனால ஓவரிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓவரிஸ் உடைய வேலை இங்க பாக்குறீங்க இல்லையா, இது இந்த இடத்துல முட்டை இருக்குது, இந்த இடத்துல முட்டை இருக்குது. இந்த ரெண்டு ஓவரிஸும் வந்து இதோடைய வேலை என்னன்னாக்கு, இது ரைட் ஒன்று இருக்கும், லெஃப்ட் ஒன்று இருக்கும். கேமரா பார்த்து இருக்கும். மாதத்துக்கு ஒரு முறை இது என்ன செய்ய, ஒரு முட்டையை உருவாகும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை அந்த பக்கம் வரும். அது ஒரு மாசம் எடுத்துக்கும், இது ஒரு மாசம் எடுத்துக்கும், அது ஒரு மாசம் எடுத்துக்கு, இது ஒரு மாசம் எடுத்துக்கும். இதுதான் ஓவரியுடைய வேலை. இப்போ இது ஒரு மாசம் வரைக்கும் அந்த எக்கை வச்சிருக்கும். அதுக்கு பிறகு இங்க இன்னொரு எக்கை தோன்றிடும். இந்த ரெண்டும் வந்து இந்த இடம் வந்து இந்த ஓவரிஸ்ல இந்த குழாய் மாதிரி இருக்குது. இப்போ திருக்கதரிசி சொன்னார் இல்லையா, இது என்ன செய்யுமா, இது அப்படியே புறப்பட்டு இந்த குழாய் வழியாக வந்து கர்ப்பப்பைக்கு வரணும்னு திருக்கதரிசி சொன்னது இதுதான். இந்த இங்க இருக்கிற இந்த முட்டை இந்த குழாய் வழியாக வந்து, இது ஓவரி, தமிழ் அண்டகம் சொல்றோம். இந்த அண்டகத்தின் வழியாக இந்த ஓவரி வழியாக அப்படியே புறப்பட்டு இது அப்படியே வந்து இந்த கர்ப்பப்பைக்கு வருது பிள்ளை. அப்போ திருக்கதரிசி சொல்றது இதைத்தான் சொல்ல வர. குழாய்னா நீங்க ஏதோ ஒரு குழாயா ஏதோ நினைச்சுக்காதீங்க, குடல் மாதிரி. சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த முட்டை இந்த வந்து இந்த இடத்துல இருக்கிறத நான் காட்டிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த முட்டை இந்த இடத்துல ஆம்புலான்னு பேர். இந்த ஆம்புலா அப்படின்ற இடத்துல வந்து இந்த முட்டை ஸ்டோரேஜ் ஆகுது. இது ஒரு மாசம், ஜனவரி மாசம் இது உற்பத்தி ஆகுது, அது பிப்ரவரி மாசம் உண்டாகும். மறுபடியும் இது வந்து மார்ச்சுக்கு வரும், அதுக்கு பிறகு ஏப்ரலுக்கு வரும். அப்படிதான். இப்போ இந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு ஸ்திரீக்கும் 28 நாளுக்கு ஒரு முறை, ஒவ்வொரு 28 நாட்களுக்கு ஒரு முறை அவருடைய சரீரத்துல இந்த ஒவ்வொரு முட்டை முதிர்ச்சி அடையும். எக்ஸலும் வாங்கி
மெச்சூரிட்டியான இந்த எக்ஸல்ஸ் தான் இந்த இடத்துல வரும். அப்படி சரீரத்திலே ஒவ்வொரு பெண்ணுக்கும் 60,000 80,000 வரைக்குமாக என்ன இருக்கும்? எக்ஸல் இருக்கும். 60,000 80,000 வரைக்கும். இன்னொரு படத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கவனிச்சிட்டா கேமரா. இந்த கருவை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன குழந்தையுடைய கரு. இந்த சின்ன குழந்தையுடைய கரு வந்து இது ஒரு பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை இல்ல, பெண் பிள்ளை. இந்த ஒரு பெண் பிள்ளை ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போதே, கருவில் இருக்கும் போதே இதுக்கு ஓவரிஸ் இருக்குது. இந்த ஓவரிஸ்ல ஏற்கனவே மில்லியன் கணக்கான எக்ஸெல் இருக்கும். கருமுட்டை செல் மில்லியன் கணக்கா அதே போட்டிருக்கோம், சின்ன சின்ன டாட் டாட்டா போட்டிருக்கோம். அது வந்து அந்த சிறுமி, அந்த குழந்தை கருவில் இருக்கும் போதே அந்த பெண் குழந்தைக்கு என்ன செஞ்சிருமா, அந்த கருமுட்டைகள் இருக்கும். பெண் குழந்தை பிறக்கும் போதே மில்லியன் கருமுட்டைகள் என்ன செய்யுமா இருக்கும். ஆனா அந்த பிள்ளை வந்து அது அப்படியே பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் பேபி அது அப்படியே ஒரு பிறக்கும் போது மில்லியன் பிரைமோடியல் போலிசெல்ஸ் சொல்லுவாங்க. போலிசெல்ஸ் பிரைமோடியல்ஸ் போலிசெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க கருமுட்டை செல்னு சொல்லுவோம். அப்படியாவது வளர்ந்து பாருங்க, சின்ன பிள்ளை அப்படியே வளர்ந்து அது வந்து வாலிபத்துக்கு வந்துடும். ஒரு 12-13 வருஷத்துக்கு வயசு வரும்போது அது மெச்சூரிட்டி ஆகுது. பருவத்துக்கு அந்த பிள்ளை வந்ததுக்கு பிறகு அந்த மில்லியன் கணக்காக இருக்கிற அந்த கருமுட்டையானது வெறும் 60,000 80,000 வரைக்கும் அந்த பிரைமோர்டியல் போலிசெல்ஸ் மில்லியன் எல்லாம் போயிடும். இவங்களுடைய அந்த ஓவரிஸ்ல அந்த உற்பத்தி செய்யற இடத்துல 60,000 80,000 வரைக்கும் இருக்கும். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் 50 வயசு வரைக்கும் அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கருமுட்டைகளுடைய உருவாக்கம் இருக்கும். 50 வயசு வரைக்கும். 50 வயசுக்கு மேல ஒரு வேலை ஹெல்த்தியா இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த வியாதி இல்லை, எந்த இல்லைனாக்கா ஒரு வேலை தொடர்ந்து இருக்கும். இல்லைனாக்கா என்ன ஆயிடும், அது ஸ்டாப் ஆயிடும். அது பீரியட் ஸ்டாப் ஆகுது சொல்றோம், அதுக்கு நம்ம வருவோம். ஏன்னா அது என்ன, அது நிறுத்திடுது, இயற்கை வந்து நிறுத்திடுது. ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்ம் அந்த விந்தணு வந்துட்டு 70 வயசு 80 வயசு சாகர வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யும், ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சிறு வயதுல இருந்து அவனுக்கு சாகர வரைக்கும் ஒரு ஆணுக்கு வந்து என்ன செய்யும், ஸ்பெர்ம் வந்து இருந்துட்டே இருக்குமே தவிர அது பிரேக் ஆகாது. ஆனா ஒரு கேர்ளுக்கு, ஒரு பெண்ணினத்துக்கு இந்த கருமுட்டைகள் அவ பருவத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு 50 வயசு 60 வயசு வரும்போது சரீர பலகீனம் அடைஞ்ச உடனே அது நின்று போயிடும். இதை தான் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவோம். இது குழந்தைக்கு இருக்கிற மில்லியன் கணக்கில் வருதுன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பிறகு மறுபடியும் 60-80க்கு வந்தாச்சு. மறுபடியும் நம்ம பழைய படத்துக்கு நம்ம போவோம். இப்ப இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா இந்த சொன்ன கருமுட்டைகள்ல ஒவ்வொன்றா என்ன செய்யும், மாசம் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஏதாவது முதிர்ச்சி அடைந்துதான் இந்த இடத்துக்கு வர்றது, ஓவரிஸ் வர்றது. இந்த ஓவரிஸ் அந்த டியூப் இருக்கு பாருங்க, இதுல வந்து விரல் மாதிரி, அந்த நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஓவரிஸ் வந்து எண்டு வந்துட்டு விரல் மாதிரியே இருக்கும். அது என்ன செய்யும்னாக்க இந்த எக்கை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி உள்ள இழுத்துக்கும். அது உள்ள இழுக்கும் போது அந்த முட்டை அந்த குழாய் வழியா உள்ள போய் ஆம்புலா அப்படிங்கிற இந்த இடத்துல போய் நின்றும். ஆம்புலாவில் எதுக்கு இந்த ஆம்புலாவில் அந்த எக்கு நிக்குது அப்படின்னா, இந்த திருமணம் ஆயிருந்தாலும் ஆகாவிட்டாலும், ஆகாவிட்டாலும் ஒரு புருஷனுடைய ஸ்பெர்ம் அந்த உயிரணுக்கள் வந்து என்ன செய்யுமா, இந்த இடத்துல வந்து வரும், வெளிப்படும். இது ஸ்திரீயினுடைய ஒரு வெஜினாவை நம்ம பார்க்கிறோம், அவருடைய குழந்தை பிறக்கிற இடத்துல நம்ம பார்க்கிறோம். 10 கேண்டல்னு சொல்லுவாங்க, பிறப்புறுப்பு பாதைன்னு சொல்லுவாங்க. இந்த வழியா தான் வந்துட்டு அந்த இந்த இடம் வந்து கன்னித்திரை. அதுக்கு பிறகு அதனுடைய அந்த ரூட்ஸ், அந்த இடம் இது வந்து ஏறக்கூடிய 7 அங்கலத்திலிருந்து 9 அங்கலம் வரைக்குமாக என்னுடைய ஆழம் இருக்கும். அதுக்கு பிறகு கெல்விக்கல் கேனல்னு சொல்லுவாங்க, கருப்பையினுடைய வாய்க்கால் இது இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு மேல இது வந்து இங்க ஏதாவது டோர் க்ளோஸ் ஆச்சுன்னா மேல இருந்து ஒன்று கீழே இறங்காது, கீழே இருந்து ஒன்று மேலே வராது. ஸோ இந்த வெஜினா பாகம் தான் இந்த வெளிப்புறமாய் பார்க்கிற எல்லா காரியங்களும். இந்த வழியாக வந்துதான் அவருடைய ஒரு ஆணுடைய உயிரணுக்கள் இந்த இடத்துல தான் நம்ம போகுது. போனதுக்கு பிறகு இந்த இடத்துல போகும்போது கருப்பையினுடைய வாய் என்று சொல்லுகிறோம், கர்வைஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீஸ்ல வந்ததுக்கு பிறகு கருப்பையினுடைய அந்த வாசல், கருப்பை வாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு போனோடனே இப்போ இந்த உயிரணுக்களுடைய வேகம் அதிவேகமா இருக்கும். அதாவது தீர்க்கதரிசி சொல்றாரு, உணர்வுகள் எதுவும் ஏற்படாம என்ன செய்யாது, கருமுட்டை மூவ் ஆகாதே. அப்படி ஏன் சொன்னாரு, இந்த உணர்வுகள் ஏற்பட்டாதான் இவங்களுக்குள்ள இந்த பாகங்களை, இந்த கருமுட்டைகள் இருக்கிற இந்த பாகங்களை எல்லாம் ஒரு விதமான திரவங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அதே போல இந்த உயிரணுக்கள் என்ன செய்யும்னா, கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இதை அனுப்பும். ஒரு தீக்குச்சி முனையோ ஒரு குண்டூசி முனையிலையோ இந்த ஸ்பெர்மை வந்து நீங்க டிப் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன டிராப்ல கோடிக்கணக்கான உயிரணுக்கள், அத்தனையும் மனிதர்கள் உயிரணுக்கள் இருக்கிறதா பார்க்கணும். அதுதான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு ஆண்கள்ட்ட உள்ள ஒரு சிறப்பு காரியம். அப்படின்னா
ஒரே முறையிலே அவள் கருத்தரிப்பது கிடையாது, ஒரு முறையும் கருத்தரிப்பா சொல்ல முடியாது. எத்தனை முறை அது அந்த முறை வந்து அந்த எத்தனை முறை ஸ்பெர்ம் உள்ள போயிடும். இப்போ இந்த அண்டகத்துல இந்த ஓவரில் இருக்கிறதான இந்த எக்கு இந்த ஆம்புலா என்கிற இந்த இடத்துல இருக்கும். எதுக்குனாக்கே இந்த ஸ்பெர்ம்ல வர்ற அந்த ஜீன்களை அப்சர்வ் பண்றதுக்காக, அந்த ஸ்பெர்ம் அப்சர்வ் பண்றதுக்காக அது இருக்கும். அது வெயிட்டிங்ல இருக்கும். ஒரு ஆண் ஒரு வலிமையான ஆளாக இருந்து நல்ல வலிமையுள்ள ஒரு நல்ல சத்து மிக்க ஒரு நல்ல சத்து உள்ள அது உயிரணுக்களாக இருக்கும்னா அது வேகத்தை அதிகரிக்க செய்து அது சர்வன்னு உள்ள போயிடும். அந்த உயிரணுக்கள் எல்லாம் உள்ள போயிடும். அதுல வந்து கோடிக்கணக்கான உயிரணுக்களும் சண்டை போட்டுக்கிட்டு நான் தான் போவேன் முந்தி அடிச்சுட்டு போற மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து இந்த குழாயின் பக்கத்துல அது வந்த உடனே அதுக்குன்னே காத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த முட்டையும் அந்த உயிரணு ரெண்டு என்ன செஞ்சிடும், அந்த முட்டை வந்து இந்த உயிரணு போய் லவ்க்கு நாடி கேட்ச் பண்ணிடும், முழுங்குற மாதிரி. இப்போ அந்த முட்டைக்குள்ள அந்த உயிரணு போய் லாக் ஆயிடும். இதுதான் கர்ப்பத்தரித்தம். அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த சினை முட்டைக்குள்ள இந்த கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கிற ஒரு ஜீன் ஒரு அணு அந்த முட்டைக்குள்ள அது போயிருது, அது கன்சீவ் ஆயிடுது. அப்புறம் அந்த முட்டை என்ன பண்ணுது, அந்த குழாயின் வழியாக அப்படியே அது லோட் ஆனதுக்கு பிறகு அது மறுபடியும் வந்து அந்த கர்ப்பப்பையில வந்து இந்த கர்ப்பப்பையின் வாய்ட்டை வந்து அது நின்று அங்க இருக்கிற சில திசுக்களால் என்ன செய்யுது, இது வந்த உடனேயே அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுது. இதனாலதான் கன்சீவ் ஆனதுக்கு பிறகு எவ்ரி மந்த் ஆகிற அந்த பீரியட்ஸ் அவங்களுக்கு ஆகிறது இல்லை. ஏன்னா அந்த வாசல் கதவு அடைக்கப்பட்டு அது க்ளோஸ் ஆயிடுது, திசுக்கள் வந்து அடைச்சு. அப்போ என்ன ஆகும் பிரதர், அந்த அந்த ரத்தம் எவ்ரி மந்த் அந்த ப்ளீடிங் ஆகிற அந்த காரியமெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்கிற இந்த பகுதி மத்திய பகுதி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த கர்ப்பப்பை போட்டாலும் ஜூன் பண்ற பாருங்க, இந்த மத்திய பாகம் இது வந்து இந்த குழந்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக இயற்கையே தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். என்னன்னாக்க அதுல வந்து பெட்டுகள் அது போட்டு திசுக்களாலே நிறைய ரத்த நாளங்கள் அது அதிகமா இருக்கு. ரத்த நாளங்கள், திசுக்கள், தாதுக்கள் இப்படியாக அந்த ஒரு குழந்தை வந்ததுக்கு பிறகு அது மென்மையாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கர்ப்பப்பையை வந்து ஆயத்தப்படுத்துது. எவ்வளவு ஒரு தேவன் வந்து எவ்வளவு ஞானமாக ஒரு ஸ்திரீயை வந்து அவர் படைத்திருக்கிறார் பாருங்க. இந்த நம்ம வந்தது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்திருக்கிறோம். உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறோமோ நம்ம இந்த மாதிரி தாயின் கர்ப்பத்துல இருந்து வந்தவங்க தான், இந்த இடத்துல இருந்து நம்ம வந்தவங்க தான். இந்த இடம் இந்த குழந்தை பாதுகாப்பா இருக்கிற இடத்துல தான் அந்த எக்கு வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல நிக்குது. மறுபடியுமாக மேல இருந்து ப்ளீடிங் ஆக ரத்தம் வரும்போதோ அந்த எதுக்கு அந்த மாதாந்திர காரியங்கிறது என்ன பீரியட்ஸ் என்னன்னா அந்த முட்டை வந்து அந்த அணுக்கள் உயிரணுக்கள் வராத சமயத்தில் ஸ்பெம் வராத டைம்ல இது 2 நாள் அது வெயிட் பண்ணும். 2 நாள் அது வெயிட் பண்ணும். 2 நாள் வெயிட் பண்ணியும் ஒன்றும் வரல அப்படின்னாக்கே அது தானே அந்த கர்ப்பப்பை வந்து இறங்கும், வேஸ்டேஜ் ஆகிடும், பல்ஜ் ஆகிடும். அதே மாதிரி அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற திசுக்கள் அதில் இருக்கிற ரத்த நாளங்கள்லாம் வேஸ்டேஜ், அது வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அந்த ரத்தங்கள் எல்லாம் அது மறுபடியும் ஸ்திரீக்கு அது வெளிப்படுது. அதுதான் அவங்க மந்த்லி பீரியட்ஸ் ஆகுது. நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு சகோதரிக்கு 28 நாளைக்கு ஒரு முறை ஆகிறது இயற்கையினுடைய காரியம். தேவன் அப்படி வைத்திருக்கிறார். அது கூட சாபத்தில் அது வந்ததுதான் நம்ம சர்ப்பத்தின் செய்தி பார்க்கும்போது பார்த்தோம். அது தேவன் அவளுக்கு அது பண்ணல, ஏவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அது ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு பிறகுதான் அது வந்துச்சு. அது எப்போங்கிறத நம்ம பார்ப்போம். அது இப்போ இது வந்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நம்ம பண்ணிட்டு வரோம். தேவன் அது ஒரு ஆசீர்வாதமாக இன்னைக்கு அதை மாத்திருக்கிறார். அன்னைக்கு அது வந்து தண்டனையாக கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தேவன் செய்யறாரு, அவருக்கு 2 விதமான வில்லிங் இருக்குது. ஒன்னு ப்ரீ வில், இன்னொன்னு பெர்மிசிங் வில். ஒன்னு வந்து அவர் சுயசித்தம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா சுயசித்தத்துக்கு மனிதன் கட்டுப்படாம சில நேரங்களில் அவன் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அனுமதிக்கும் சித்தம் பெர்மிசிங் வில்லாக கொண்டு வரார். ஆகவே இந்த குழந்தை பிறப்பு என்பது தேவனுடைய ஃப்ரீ வில் கிடையாது, அவருடைய ஒரிஜினல் சித்தத்திலே சுயசித்தத்துல கிடையாது. அவருடைய சுயாதீன சித்தத்துல வார்த்தையை சொல்லி பிறக்கணும், அதுதான் அவருடைய சுயாதீன சித்தம். ஆனா மனிதன் வந்து பாவத்துல விழுந்ததுனால இதன் மூலம் இனச்சேர்க்கையின் மூலமா தான் பிள்ளை வரணுங்கிற செட்டிங்ஸ் வந்ததுக்கு பிறகு சரி இனி வந்து அப்படியே அதை அனுமதிச்சிருவோம், அதுல நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றலான்ட்டு அவர் வேற பிளான் பண்றாரு. அதுலதான் நம்ம பேசிட்டு வரோம். சோ இப்போ இந்த குழந்தை இருக்கிற இந்த கர்ப்பப்பையில இந்த சினை முட்டை வந்து இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு அந்த ரத்த நாளங்கள் எல்லாமே என்ன செய்யும், அந்த குழந்தைய வந்து வளர்த்துது. இப்போ ஸ்திரீகிட்ட இருக்கிற ரத்தமும் ஸ்திரீகிட்ட இருக்கிற சினை முட்டையும் அதுல இருக்கிற தாதுக்களும் என்ன செய்யுது, குழந்தையை உருவாக்கு, குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி புருஷன்கிட்ட இருந்து போனதானே அந்த உயிரணு செய்து அந்த உயிரணுவும் அந்த சினை முட்டையும் இரண்டும் இணைந்துதான் சொல்ல போனா 2 ரத்தமும் கலந்து ஒரு குழந்தை உருவாக. இதைத்தான் வந்து மரியாளுக்கு இது நடைபெறல. சொல்ற மரியாளுக்கு இந்த இடங்களில் என்ன இல்லை, யோசேப்புடைய தொடுதல் கிடையாது, அவளுக்கு உறவு கிடையாது, தூண்டுதல் கிடையாது. அப்படின்னாக்கே இந்த இடத்துல தேவன் என்ன செஞ்சாரு, இந்த ஆம்புலா இருக்கிற இடத்துல முட்டை இயற்கையாக அந்த நேரத்தில் போறதுக்கு பதிலாக தேவனே வார்த்தையை கொண்டு ஒரு முட்டையை சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறார். ஏன்னா இதன் மூலமா போயிருந்தாக்கே மரியாளுடைய சரீரம் அந்த முட்டை யாரு அவளுடைய பாரம்பரியம் வந்துடும். அந்த முட்டையில என்ன இருக்கு அப்படின்னாக்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லுங்க.
இந்த முட்டை உருவாக்கப்படுகிறது செல் என்று சொன்னோம். செல் பொதுவாக செல் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மனிதர்கள் எல்லாருமே செல்லால உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செல்லுல வந்து ரொம்ப முக்கியமான பாகம் வந்து நியூக்ளியஸ் என்று சொல்றோம். இதை ஒரு செல், இதுல வந்து ஒரு முக்கியமானது வந்து நியூக்ளியஸ். இதை நீங்க பாருங்க. அடுத்தபடியாக இந்த செல்ல குறிச்சதான காரியங்களை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நீங்க மேல பார்க்குற அந்த செல்லு தான், அது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத மைனூட்டான ஒரு விஷயம். அது மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். தேவனுடைய காரியங்கள் மேல போனீங்கன்னா பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், புளூட்டோ, வெனஸ், யூரனஸ், நினைச்சு பார்க்க முடியாத பிரம்மாண்டம். அது ஒரு சிருஷ்டிப்பு. தேவன் இவ்வளவு பிரம்மாண்டமா, வானம் எனக்கு சிங்காசனம் அப்படின்ட்டார். ஆனா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அணுவிலும் இருப்பார். பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ஊசி முனையை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாதே ஒரு அணுவுக்குள்ள தேவன் என்ன செஞ்சிருக்காரு, மிகப்பெரிய ரகசியங்களை வைத்திருக்காரு. இந்த அணுவுல என்ன, இதுதான் ஒரு செல். இந்த செல்லெல்லாம் சேர்ந்தது, பல செல் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் திசுக்கள் வச்சுக்கோம். திசுக்கள் என்ன, ஒண்ணுங்கிறது ஒரு அரிசி தான் அணுன்னு பேருக்கு வச்சுக்கோம். பல அரிசிகளை சேர்த்து அதை பண்ண ஒரு ஃப்ரேம் பண்ணோம்னாக்க அது வந்து திசுக்கள். அந்த திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமாச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்கன். ஃபர்ஸ்ட் செல்லு, அடுத்தது அந்த செல்லுகள்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு திசுக்கள், திசுஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஆர்கன், உறுப்புகள். இந்த உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வகை, ஒன்று கை மாதிரி, ஒரு கால் மாதிரி, நுரையீரல் மாதிரி, இருதயம் மாதிரி. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு உயிரினம், ஒரு மனிதன் அல்லது ஒரு மிருகம் அல்லது ஒரு பறவை, எனிவன். அப்ப செல்லு தான் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத. இப்ப மனிதனை பிரிச்சு போட்டா என்ன, அத்தனை செல்லா பார்த்தோன்னா துகள்களா நம்ம கிடப்போம். கடற்கரையில் இருக்கிற மணல் மாதிரி எல்லாம் கிடக்கும். ஒரு செல் வந்து ஒரு மணல் துகள் எடுத்துட்டோம்னா உடம்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். தேவன் எல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. செல்களுடைய சேர்க்கை தான் திசுக்கள், திசுக்களுடைய சேர்க்கை தான் ஆர்கன், ஆர்கனுடைய சேர்க்கை தான் ஒரு உருவம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த செல்லிலே செல்லால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கருமுட்டை. இந்த கருமுட்டையில இருக்கிற ஒரு நியூக்ளியஸ்னு ஒரு பாகம் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்ல வந்துட்டு குரோமோசோம்னு ஒன்று இருக்குது. இந்த குரோமோசோம் தான் நீங்க ரொம்ப பள்ளிக்கூடத்துல எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நான் ஒரு பெரிய மருத்துவரோ அல்லது மருத்துவத்துறை நிபுணரோ அல்லது ரொம்ப பெரிய சயின்டிஸ்டோ நம்ம கிடையாது, பெரிய மருத்துவத்துறை நிபுணரோ கிடையாது. இருந்தாலும் பேசிக் நாலேஜும் ஒவ்வொருத்தருக்கும் வேணும், உடைய கருத்து கண்டிப்பாக வேணும். நம்ம செய்திருக்கிறவங்களுக்கு, பாஸ்டுகளுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு அறிவு நம்மளை குறித்து. அது அறிவுனாக்க உலக அறிவு கிடையாது. உலக அறிவுல பேசாரு அப்படின்னாலும் நீங்க பண்ண முடியாது. திருக்கதரிசியுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். திருக்கதரிசி எதையெல்லாம் வச்சு பேசுகிறாரோ அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அந்த செல்லுல இருக்கிற ஒரு பாகம் வந்து குரோமோசோம். இந்த குரோமோசோம் எக்ஸ் வடிவத்தில் ஒன்று இருக்கும், ஒய் வடிவத்தில் இருக்கும். பாருங்க, இந்த குரோமோசோமுடைய காரியம் த்ரெட் மாதிரி இருக்கும். த்ரெட்டா இருக்கும். ஏன் த்ரெட் மாதிரி ஒரு கயிறு மாதிரி இருக்குன்னா, இந்த செல்லுக்குள்ள இந்த குரோமோசோம் வந்து ஏற்குரிய 6000 அடி நீளம் இருக்குமா. இப்படி ஒரு 6000 அடி நீளத்தை வந்து ஒரு செல்லுக்குள்ள, கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லுக்குள்ள 6000 அடி நீளம் உள்ள ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த குரோமோசோமில் இருக்கிற ஒரு பாகம் தான் ஜீன். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த நூல்கண்டெல்லாம் பார்க்குறீங்க. இது டெய்லர் தைக்கிற ஒரு நூல்கண்டு. இந்த நூலை வந்து நம்ம பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் கூட போகும், 5 கிலோமீட்டர் போகும், குறைஞ்சது 1 கிலோமீட்டராவது போகும். ஆனால் அந்த நூலை என்ன செய்யணும், அப்படியே சுருட்டி 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 ஒரு கையடக்கமான ஒரு கேபிளில் கொண்டாந்துட்டோம். அதுபோலதான் ஆண்டவர் வந்து இந்த மாதிரியான ரகசியங்களை, இப்படிப்பட்ட 6000 அடி நீளத்துக்கு உள்ளதான இந்த குரோமோசோம்ஸ் என்கிற இந்த த்ரெட்டுகளே, அதுல தான் ஜீன் இருக்குது, அதுல தான் டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ எதுக்கு இருக்குது அப்படின்னா, அவருடைய நிறமிகள், அவருடைய சுபாவங்கள், அவன் கண்ணு எப்படி இருக்கும், அவன் மூக்கு எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் இருக்குமா, அவன் முடி எப்படி இருக்கும், உயரம் எப்படி இருக்குங்கிறத இந்த டிஎன்ஏ செய்து டிவைட் பண்ணுது, அதான் டிசைட் பண்ணுது. இந்த குரோமோசோம்ஸ் எடுத்து டிஎன்ஏ பார்த்தாச்சுன்னா அவன் யாரு எப்படிங்கிறது ஜாதகமே இருக்கும். நம்ம மொபைல போட்டுருக்கிறத கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன மெமரி கார்டு இருக்குது. அதுல எத்தனை வீடியோ இருக்குது, எத்தனை போட்டோ வச்சிருக்கோம். எழுத படிக்க தெரியாதவங்க, மொபைல் பத்தி தெரியாதவங்களுக்கு அதை பொறுத்தளவுல ஒரு சின்ன கருப்பான ஒரு மெமரி கார்டு, அது என்ன ஒரு அட்டை மாதிரி இருக்கும். ஆனா அது வேற தெரிஞ்சவன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வீடியோ, அதுல சாங்ஸ், அதுல என்னென்னமோ ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கும். இதனோடு ஒரு நெக அளவு வடிவில் இருக்கிற ஒரு சின்ன அட்டையில மொபைல போட்டாக்கே உலகத்தையே பார்க்கிற ரகசியங்கள் வந்து நம்ம வச்சிருக்கோம். தேவன் ஒரு சின்ன செல்லுக்குள்ளே ஒரு குரோமோசோம்ங்கிறதுல அதுல வந்து இப்படிப்பட்டதான ஒரு டிஎன்ஏ வச்சு மனிதனுடைய வரலாற்றுல வச்சுக்கிறார். அவர் மட்டுமே அதை பார்க்க முடியும். பிறந்ததுக்கு பிறகுதான் தெரியும் கண்ணு எப்படி, மூக்கு எப்படி, வாய் எப்படி என்னங்கிறது. அந்த மாதிரியான ரகசியம் தான் இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ, இந்த குரோமோசோம்ஸ், இதெல்லாம் என்ன, இந்த குரோமோசோம்ஸ் வந்து ஆணுக்கு 23 இருக்கும், பெண்ணுக்கு 23 இருக்கும். ரெண்டு சேர்ந்தாக்க 46. ஒரு குழந்தைக்கு தேவையானது 46 வேணும். இந்த 46 குரோமோசோம்ஸ் தான் இந்த கருவுறுதல ரொம்ப முக்கியமான பங்கு எடுக்குது. அப்போ ஒரு ஆணுக்கு வந்து 23 குரோமோசோம்ஸும் ஒரு பெண்ணுக்கு 23 குரோமோசோம்ஸ் இருந்தா அது வந்து என்ன செய்யும், ஒரு தாயினுடைய குரோமோசோம்ஸ்ல எத்தனை குரோமோசோம்ஸ், கர்ப்பத்துல எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குதோ அந்த செல்ல, கருமுட்டையில அத்தனை குரோமோசோம்ஸும் சேய்க்கு வரும். 23 குரோமோசோம்ஸ் இருக்குது, சேய் குழந்தைக்கு அதுதான் வருது.
பாருங்க, 6 வாரம், 10 வாரம், 14 வாரம், 18 வாரம், 22 வாரம், 26 வாரம், 30 வாரம், 34 வாரம், 40 வாரம், இப்படியாக அது குழந்தை வளர்ச்சி பெறுது. இதெல்லாம் எதுக்கு நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் எதுக்கு இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கே, தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? ஒரு ஸ்திரீ ஏவாளுக்கு வந்துட்டு கற்பத்துக்குள்ள போகணும் அப்படின்னாக்கா அங்க உணர்வுகளை ஏற்பட்டு அந்த கருமுட்டை உருவாகணும், அந்த குழாய்க்கு அங்க போகணும். அப்படி அவளுக்கு ஏற்படல. ஏன்னாக்க யோசேப்பு அவளை அறியவில்லை. அவளை அறிஞ்சாதான் என்ன நடக்கும்? அந்த கற்பப்பைக்கு அந்த முட்டையானது என்ன செய்யுமா? அந்த குழாயின் மூலமாக அது வரும். ஆக அவள் அறியாதனாலே அங்க தேவன் செஞ்சார், ஒரு முட்டையை சிருஷ்டித்தார். இந்த முட்டை அவளுக்குள்ள இருந்து ஃபார்ம் ஆகல, தேவனே ஒரு முட்டையை சிருஷ்டித்தார். நம்ப முடியாது, ஆனால் அது உண்மை. சூரியனை, பிரபஞ்சத்துடைய சூரியனை ஒரு நாள் நிறுத்தியிருக்காரு அப்படின்னா, ஏன் தேவன் ஒரு கருமுட்டையை ஒரு பெண்ணுக்கு ஒரு கருமுட்டையை உருவாக்க முடியாது? தீர்க்கதரிசி அதான் கேட்கிறார் இல்லையா? அவர் கருத்தத்தில் சம்பந்த, அதாவது மரியாதையிடமிருந்து முட்டை தோன்றி குழாயின் வழியாக கற்பப்பையை அடைந்து மரியாள் கருத்தரித்தலில் சம்பந்தப்பட்டிருப்பாளானால் அவர் எப்படி பரிசுத்தராக இருக்க முடியும்? அந்த முட்டையை அங்கு கொண்டு வருவதற்கு ஒரு உணர்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது ஸ்திரீ அப்படின்னு சொல்றார். நல்லது, அவர்கள் எப்பொழுதும் கொண்டிருந்த கருத்து, நானும் கூட. இன்னும் அவர் சொல்றாரு, நிறைய இதில் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். கவனியுங்கள், என்ன நடந்தது? நான் வந்தவரிடம் சரி ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஸ்திரீக்கு வித்து இல்லை, அவர் முட்டை என்று கூறவில்லை, அவர் உன் வித்து என்றுதான் கூறினார். அவளுக்கு வித்து கிடையாது என்று. அதுக்கு முன்னாடி அவர் காரியம் சொல்றார். இப்பொழுது இதோ அது பரிசுத்தாவை அசைவாடினார். மரியாதை நிலையிட்டு சிருஷ்டித்த அவர் வாயில் வார்த்தைகளை அருள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அனுதினமும் அவரை சான்றுகிறேன். அது எப்பொழுதும் அவருடைய வார்த்தை. அவர் தம்முடைய வார்த்தைக்கு முரணான எதையும் கூற முடியாது. நீங்கள் அபிஷேகம் பெற்றுள்ளதாக கூறிக்கொண்டு தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக பிரசங்கித்தால் அது பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. ஏனெனில் பரிசுத்தாவி உங்களை நிலையிடும் போது அவர் அதே காரியத்தை கொண்டு வருகிறார். கவனியுங்கள், நான் அவர்களிடம் சரி உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஸ்திரீக்கு வித்து இல்லை, அவர் முட்டை என்று கூறவில்லை, அவர் உன் வித்து என்றுதான் கூறினார். அவளுக்கு வித்து கிடையாது என்றேன். வித்து உண்டாவதற்கு ஒரு இணைப்பு ஏற்பட வேண்டும் டாக்டர், அது சரியா? அது ஏற்பட வேண்டியதா? வித்து உண்டாவதற்கு ஒரு இணைப்பு ஏற்பட வேண்டும் டாக்டர், அது சரியா? அது ஏற்பட வேண்டியது அவசியம். இங்கு பழச்சதை மாத்திரமே உண்டாயிருந்து அது ஜீவன் இல்லாமல் போனால் நீங்கள் அதை நட்டால் அது வளராது, அது அங்கேயே கிடந்து அழுகி போகும். எனவே பாருங்கள், முழுவதுமே இணைப்பு தான். நான் இப்பொழுது கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் குறித்து கூற மகிழ்கிறேன். அது ஒரு இணைப்பு. பாருங்கள், ஸ்திரீ தன்னுடைய வித்தாக இருப்பாளானால் அவளுக்கு ஒரு ஆண் அவசியம் இல்லை. அவளுக்கு தானாகவே பிள்ளை உண்டாகும். ஆனால் அது அப்படி அல்ல. அவள் ஆணுடன் உறவு கொள்ளும் வரைக்கும் பிள்ளை உண்டாக முடியாது. ஏனெனில் வித்து உண்டாக இருவர் அவசியம். அது சரியா? ஜீவன் இல்லாத ஒரு விதையை நட்டு என்ன நேரிடுகிறது? இப்பொழுது கவனியுங்கள், ஸ்திரீ வித்தல்ல, அவர் உன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்றார். அவளிடம் அவரே அவளுக்கு ஒரு வித்தை தரப்போவதாக கூறினார். உடலுறவின் மூலம் அல்ல, அவர் அவளுக்கு ஒரு வித்தை சிருஷ்டிக்கப் போவதாக. நீங்கள் அது அவளுடைய வித்தாகுமா எனலாம். ஆம், அவர் அவளுக்கு அதை தந்த பிறகு அது அவளுக்கு சொந்தமானது. இது என் கண், இது என் கண், அவர் இதை எனக்கு தந்தார். இது என் கண், ஆனால் அவர் தான் இதை எனக்கு தந்தார். இது என் கை, அவர் இதை எனக்கு தந்தார். இது என் குரல், ஆனால் அவர் தான் இதை எனக்கு தந்தார். பாருங்கள், அவ்வாறே மரியாளுக்குள் இருந்த வித்து, மரியாளுக்குள் அதனுடன் எந்த சம்மதமும் இல்லை, அது தேவன் தாமே அளித்த ஒன்று. எனவே ஏவாளுக்குள் இருந்த வித்து சட்டவிரோதமான செயலினால் ஏற்பட்ட இணைப்பின் மூலமாய் உண்டானது. அது மரணம். அவள் சர்ப்பத்தின் வித்தினால் கற்பமுட்டாள், ஏனெனில் அவள் அதனுடன் வாழ்ந்தாள். அவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது பிகைல்டு என்று கூறினார். அது உண்மை. ஓ, அவள் தேவனிடமிருந்து ஒரு பிள்ளையை பெற்றுக் கொண்டதாக கூறினார். நிச்சயமாக பிறக்கும் எந்த குழந்தையும் அது முறை தவறின செயலினால் பிறந்தாலும் அல்லது எவ்விதமாய் பிறந்தாலும் அது தேவனுடைய கிரியினால் மாத்திரமே தோன்ற முடியும். அது அவர் ஒருவர் மாத்திரமே ஜீவனை உற்பத்தி செய்ய முடியும். பாருங்கள், அவள் ஏற்கனவே தாய்மை பருவம் அடைந்தாள். இப்ப அவர் சொல்லிட்டார், அந்த வித்தை என்ன செஞ்சாராம்? மரியாளுடைய கற்பத்துக்குள்ள சிருஷ்டித்தார். அது அவளுக்கு நேச்சரா வரல. சரி, இப்போ ஏவாளுக்கு நடந்துச்சு? ஒரு ஸ்திரீ ஒரு தாய் தகப்பன் மூலமா பிறந்த பெண்ணுக்கு தான் இந்த ஓவரிஸ், இந்த எக்கெல்லாம் இருக்கு. ஆனா ஏவாளுக்கு அவள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவள். அவளுக்கு அந்த பேரிட்டு இருந்துச்சா? அது அவசியமா அப்படின்னா இல்லை. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததுக்கு பிறகுதான் அந்த சாபம் அவளுக்கு வந்துச்சு. வருஷத்துக்கு 13 முறை, 28 நாட்களுக்கு ஒரு முறை, 13 முறை அவள் விபச்சார பாவம் செஞ்சதுனால அது அவர் தண்டனையாக கொடுத்தார். நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அது பொதுவாக சொன்னது. ஆனா ஏவாளை பத்தி சொல்லும்போது, நீ சர்ப்பத்துடைய பேச்சுக்கு கேட்டு செவி கொடுத்தபடினாலே உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். நீ கற்ப காலத்துல வேதனையோட பிள்ளைகளை பெறுவாய். உன் ஆசை ஒரு புருஷனை பற்றி இருக்கும். அதுக்கு ஆங்கிலத்தில் கன்செப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே இவன் எந்த தப்பு செஞ்சாங்களோ அங்கதான் தண்டனை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். அப்ப இவன் பழம் சாப்பிட்டுருந்தாள்னா வாயில தான் தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் இவள் தன் கணவனை விட்டு சர்ப்பத்தோட விபச்சாரம் செஞ்சபடினாலே விபச்சாரம் செஞ்சதான அந்த இடமானது அது
தண்டனைக்குள்ளானது. அடுத்தபடியாக அது ரத்தத்தை கலந்தால், மானிட வர்க்கத்திலே மிருகத்துடைய ரத்தத்தை கொண்டு வந்து இந்த கற்பத்தில் கலந்தால், அங்கதான் மேட். இப்போ சர்ப்பத்தின் ரத்தமானது மானிட வர்க்கத்துக்குள்ள போந்துச்சு. அந்த சர்ப்பத்தின் ரத்தமானது சாத்தானுடைய அபிஷேகத்தினால் இருந்தது. சாத்தான் தந்திரமாய் மனித வர்க்கத்துக்குள்ளே மிருகத்தின் மூலமா போகுதுட்டான். இதனாலதான் இன்னைக்கு மனிதனுக்கு மிருக சுபாவங்கள் வசனங்கள் கூட இருக்குது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். எப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் மிங்கில் ஆனாங்களே சேத்துடைய காலத்திலே, 2000 ஆண்டுக்கு நோவா காலத்திலே, எல்லாரும் ஒரே ரத்தமா மாறிட்டாங்க. அதுக்கு முன்னதாக மிருகங்களுடைய ரத்தம் வேற, மனிதனுடைய ரத்தம் வேற. ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட பிளட் வேற, மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரத்தம் வேற. ஆனா நோவா காலத்துக்கு முன்னதாக ஆதாம் ஏவாள் சர்ப்பத்தோட தப்பு செய்யும் போது மிருகத்துடைய ரத்தம் மானிட வர்க்கத்தில் கலந்துச்சு. நோவா காலத்துல சர்ப்பத்தின் வித்துக்களும் தேவனுடைய வித்துக்களும் 2 ஹைபிரிட் ஆகும்போது இந்த 2 ரத்தமும் ஒன்றா மாறிடுச்சு. இப்போ நம்முடைய பாடியில நீங்க பாஸ்டா இருந்தாலும், நீங்க ஊழியக்காரனா இருந்தாலும், நீங்கள் பரிசுத்தவானா இருந்தாலும், நீங்கள் விசுவாசியா இருந்தாலும், நீங்கள் குடிகாரராக இருந்தாலும், நீங்கள் அரசியல்வாதியா இருந்தாலும், நீங்கள் மனித ரூபத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாடியில 2 வித்துமே இருக்கும். தேவனுடைய வித்தும் இருக்கும், சாத்தானுடைய வித்தும் இருக்கும். அதைத்தான் அவர் சொன்னார். யாரு? ஏசாவும் யாக்கோபும். ஏன்? ஆதியிலே ரத்த கலப்படம் ஆயிடுச்சு. எல்லாருமே மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கோழி இருக்கிறான், ரத்த பலி கொடுக்குறான் இல்லையா, மணி நரபலி கொடுக்குறான். ஏன் அந்த ரத்தம்? மனுஷனுடைய பாவம் ரத்த சம்பந்தமானது. ஏவாள் ரத்தத்துல பாவம் செஞ்சா, ரத்தத்தை வந்து மானிட வர்க்கத்துல வந்து மிருகத்தின் ரத்தத்தை கலந்து ஒரு ஹைபிரிட் பண்ணிட்டா, அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டா. சாத்தான் மானிட வர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடும்படியாக ஒரு பைபாஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டான். ஸோ ரத்த சம்பந்தமான பாவம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ரத்தம் சிந்த வேண்டியதா இருந்துச்சு. ஸோ மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது, ரத்தத்துல தான் ஜீவன் இருக்குது. ரத்தம் இல்லாதபடிக்கு ஒரு ஒரு முட்டை, ஒரு எக்ஸல் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யாது? பிரயோஜனம் இல்லை. அது என்ன செய்ய? வேணா போயிடும், அது உடஞ்சி பல்ஜாயி அது வேஸ்டா போயிடும். ஆனா இந்த இடத்துல இருந்து அந்த உயிரோடு போய் அந்த முட்டைக்குள்ள போய் அது முகுந்துச்சு அப்படின்னா, அந்த முட்டை அந்த உயிரோடு உள்வாங்கிடுச்சுன்னா அது குழந்தையா பிறக்கும். ஏன்னா அந்த ரத்தத்துல, அந்த ஸ்பேம்ல அந்த ஜீவன் இருக்குது. அதனாலதான் தேவன் ரத்தத்தை குறித்து என்ன செய்யறார்? ரொம்ப ஜாக்கிரதையுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணின தேவன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல மக்கள் உணரும்படியாக இன்னோசென்ட் அனிமல்ஸ், அப்பாவித்தனமான மிருகங்கள், அதுக்கு ஒரு டெம்பரவரியாக பலி செலுத்தப்பட்டது. ஆடுகள், மாடுகள், காளைகள், புறாக்கள், குருவிகள் பலி செலுத்தப்பட்டது. ஆனா காலங்கள் வரும்போது தேவனே பூமிக்கு குமாரனாக இறங்கி வந்தார். பூமியில பரிசுத்தம் இல்லை, ஆனால் ரத்தம் இருந்துச்சு. ரத்தம் இருந்தது, பரிசுத்தம் கிடையாது. பரலோகத்துல ரத்தம் இருந்துச்சு, ஆனால் பரிசுத்தம் இல்லை. சரி, பரிசுத்தம் இருந்தது, ரத்தம் இல்லை பரலோகத்துல. பூமியில ரத்தம் இருந்துச்சு, பரிசுத்தம் இல்லை. இப்ப இந்த 2 சேரணும். பரிசுத்தமும் ரத்தமும் சேர்ந்த ஒரு ஃபிகர் வந்து அந்த உருவமானது ரத்தத்தை பூமியில என்ன செய்யணும்? சிந்தம். ஆகவே தேவன் பூமிக்கு மனிதனாக வந்தார். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அது ரிவீல் ஆனார். மாம்சத்தில் பிறக்கல, ஒரு இன்னொரு மனுஷனுடைய உயிரணுவில் அவர் பிறக்கல. ஏவாள் என்கிற ஒரு அருமையான பரிசுத்த ஸ்திரியை நாத்தான் தீர்க்கதரிசியுடைய ரூட்ல தெரிஞ்சுக்கிட்டார். பார்த்தாரு, அங்க வார்த்தையை உச்சாரு, அந்த கற்பத்துல ஒரு எஃகு ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ள புதுசா வீடு கட்டினா கூட பள்ளி எப்படி வருது? யாராவது பள்ளி கொண்டு பிடிச்சி விடுறாங்க. பள்ளி வந்து பாருங்க. ஒரு தொட்டில வச்சா கொசு எப்படி வருது? கொசு முட்டை எப்படி வருது? அந்த பாசனை எப்படி வருது? ஒரு டப்பால நீங்க தண்ணியை போட்டு மூடி வச்சிருங்க, ஒரு 20 நாள் கழிச்சு பாருங்க, 20 நாள் பிறகு புழுக்கள் வருது. எப்படி வருது? இட் இஸ் கிரியேஷன். தேவனுடைய ப்ரீ பிளான். ஆதிரியே அதை என்ன செய்ய ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுட்டார். ஒவ்வொரு நாள் புழுக்களை உருவாக்கிட்டு ஒவ்வொரு நாள் கரடிகளுக்கு, ஒரு நாள் சிங்கங்கள் உருவாக்குறது கிடையாது. ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளான்ல இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இத்தனை ஜீவன் உற்பத்தி ஆகும், இத்தனை ஜீவன் சாகும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான். அப்போ அப்படி செய்யறது. ஒரு மலையுடைய கற்பத்துல ஒரு சின்ன கிருமி உருவாக்க, ஒரு முட்டை உருவாக்க முடியாது. திரும்ப சொல்றாரு, உலகத்துல வந்து இயேசுடைய பிறப்பு தான் பெருசுன்னு நீங்க பேசாதீங்க. அவர் ஒரு முட்டையை உருவாக்குனார். அந்த ஒரு முட்டையில ஒரு உயிர் அனுப்போச்சு. இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மனிதனுடைய பிறப்பு கோடிக்கணக்கான உயிருக்கெல்லாம் இந்த தாயுடைய கற்பத்துக்குள்ள போகுது. அங்க ஒரே ஒரு முட்டை அந்த உயிரணுக்காக காத்திருக்குது. இந்த கோடிக்கணக்கான அந்த உயிரணுக்குள்ள வந்து மிக வேகமாக சண்டையிட்டு போகுது. அத்தனையும் பிறந்துச்சுன்னா மனுஷனா பிறந்துடும். அத்தனைக்கும் ஒரு முட்டைகள் கொடுத்தா அத்தனையும் மனிதர்களா மாறிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு உயிரணு எது வெற்றி பெறுகிறதோ தேவன் அதை பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல இந்த தம்பதிகள் இணையும் போது இந்த உயிரணு, இந்த கோடிக்கணக்கான உயிரணுகளை இந்த உயிரணு அது ராஜாவா இருக்கணும். இது வந்து இந்த முட்டையில இணைய போகிறதுக்கு அப்படி பிளான். கோடிக்கணக்கில் நம்ம ஒரு ஆளா மனிதனா பிறந்திருக்கோம். இயேசுவின் பிறப்பை காட்டில நம்முடைய பிறப்பு மிக அற்புதமானது என்று சொல்லுகிறார். அப்படின்னா எதுக்கு நம்ம இதை தெரிஞ்சிருக்கிறோம்? மரியாள் 1:1 ஒரு முட்டை ஒரு உயிரணு ஜோலி முடிஞ்சிருச்சு. இயேசு பூமிக்கு வந்தார்.
அவருடைய சரீரத்தில் என்ன இல்லை? மாநில வர்க்கம் கலந்த ரத்தம் இல்லை, பாவம் இல்லை. பாவம் இல்லாத அவர் மாசிலாமணி இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த பிளட்ல பாவல சாத்தான் நொந்து போயிட்டான். எப்படியாவது மனித வர்க்கத்துடைய ஒரு சின்ன சுவடாவது வரணுமே. யோசேப்புடைய ரத்தம் வரல, பரவாயில்லை. மரியாளுடைய பிளட்டாவது வரணுமே. அந்த சினை மட்டை வழியாக நான் நுழைந்து விடுகிறேன் பார். அந்த சினை மட்டையில் இருக்கிற செல்லுக்குள்ளாக அங்க இருக்கிற டிஎன்ஏ எல்லாம் என்னுடைய மரபுல இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அந்த டிஎன்ஏ என்னுடையதுதான். இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த முட்டைக்குள் இருந்து சாத்தான் கொக்கரித்துக் கொண்டு இருந்திருக்கலாம். ஒவ்வொரு பெண்ணுக்களும் இருக்கலாம். மெசியா வந்தால் ஏதோ வகையில வரணும், ஏதோ ஒரு கற்பத்துல வரணும். ஆனால் தேவன் சாத்தானை ஏமாற செய்தார். அந்த வார்த்தையை விட்டார், ஒரு முட்டை உருவானது அவருக்கு என்று. அவர் தமக்காக ஒரு கூடாரத்தை உருவாக்கினார். எபிரேயர் 5:15. அவர் தமக்காக ஒரு கூடாரத்தை, ஒரு ஆலயத்தை உருவாக்கினார். அந்த ஆலயமானது கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு. அது 33 வருடங்களாக அந்த அணு வளர்ந்து தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு ஆலயம். 33 ஆண்டுகளாக இயேசு என்கிற தேவாலயமாக. அந்த ஆலயத்தின் மேலே பரிசுத்தாவியாகிய புறா தேவன், நீங்கள் தேடுகிற ஆண்டவர் உடன்படிக்கை தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் புறப்பட்டு வருவார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. ஏன் தெரியுமா? இந்த பிறப்பு யாருடைய பிறப்பு தெரியுமா? நம்ம அப்படி பிறந்திருக்கணும். இயேசுடைய பிறப்பு மாதிரி தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பிறந்திருக்கணும். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தனால தலைகளை தான் மாறிடுச்சு. ஸோ மாம்சத்தின்படியாக நம்ம எல்லாரும் என்ன செய்யட்டோம்? அந்த இதில் வந்துட்டோம். அதனாலதான் அடுத்த ஏவாளுக்கு பிறகு வந்த பெண்களுக்கு எல்லாமே தாயின் கர்ப்பத்தில் வந்ததுனால அதனுடைய பாதிப்பு அப்படியே இருக்கு. பீரியட்ஸ், ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் நேரணுமோ அதெல்லாம். ஒரு ஆணுடைய காட்டிலும் ஆணுடைய ஆர்கன், ஆணுடைய பிறப்பு ரெண்டே காரியம். ஒன்று ஸ்பெர்மை உருவாக்குறது, அந்த ஸ்பெர்மை வந்து அவன் தன் ஸ்திரீக்குள்ள கொண்டு போய் ப்ரொசஸ் பண்றது, இவ்வளவுதான். ஆனா ஒரு ஸ்திரீயனுடைய காரியங்கள் அப்படி அல்ல. அதை முட்டை எடுத்துட்டு போய் அங்க வச்சு அது அருவோடு சேர்ந்து அதை குழந்தையா மாத்தி 10 மாதங்கள் அதை பாதுகாத்து அதுக்கேற்ற ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதுக்கேற்றதான பாதுகாப்பு திசுக்கள் ரத்த நாளங்களை எல்லாம் வச்சு அதுக்கு பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை வெளியே வருவதற்கான தசை நாளங்கள் எல்லாம் உருவாகி அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு பிறகும் அந்த குழந்தை பால் குடிப்பதற்காக மார்பகத்திலே அந்த பாலை ஏற்படுத்து பாருங்க. பெண் எப்படி ஒரு அற்புதமானவர். சாதாரணமா சொல்ற பொம்பளை தானே செய்திருக்கிறவங்கள பொம்பளை ரொம்ப அசட்டை பண்றாங்க இல்லையா? இதை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பெண்ணுடைய வேலை அந்த பாடியில எத்தனை வேலை நடக்குது. ஆண்களுக்கு அப்படி இல்லை. பெண் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் வெளியேற பெற்று அந்த ஃபேக்டரி, அவருடைய பாடிங்கிற ஃபேக்டரியில தேவன் எப்படியெல்லாம் சிஸ்டம் வச்சிருக்கிறார். ஆனா அந்த ஸ்திரீகள் ஒழுக்கக்கேடாக இருந்து சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அந்த வித்துக்களை தவறான வழியில விபச்சார வாழ்க்கையை வாழ்ந்து படுக்கவலமாயிட்டாங்க. ரத்தினமாய் இருக்க வேண்டியவர், முத்தாய் இருக்க வேண்டியவர் சாக்கடையில பன்னிக்குட்டியா இருப்பதுதான் வேதனை. நல்ல வேலை நம்ம அந்த செய்திக்கு நம்ம வரலைன்னா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும். இப்போ இந்த காம், சேம், யாபேத் இவங்க பேதைக்குள்ள வரும்போது இவங்களுடைய பாடியிலேயே அந்த பிளட்ல இருந்துச்சு, அந்த அந்த சீடு இருக்கு, கண்ணுக்கு தெரிய ரத்தத்துல வந்தாச்சு. அதே மாதிரி அவங்களுடைய அந்த 3 பொம்பளை இருக்காது பாருங்க, அந்த பொம்பளையுடைய அந்த இதுலயும் சனை முட்டைகளையும் அந்த பெண்களுடைய அந்த கருமுட்டைகளும் இவருடைய உயிரணுக்களும் சேரும்போது தான் அங்க ஒரு கலப்படமும் மறுபடியும் வரும். அதனால காமு வந்து பாவப்பட்டான். அந்த காமு செஞ்ச காரியம் தெரியுமா? அவன் தன் தாயோடவே தப்பு பண்ணான். அது ஏற்கனவே நான் செய்தியில் சொல்லியாச்சு, அதை நான் கொண்டு வந்த நேரம். அவன் காமனுடைய சந்ததி நீங்க எடுத்துடுங்க. அவனுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, சேம், காம், யாபேத். ஆதியாகமம் 9:26 வாசிக்கும் போது சேமுடைய தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். சேமின் சந்ததி தேவபக்தியோட சந்ததி. இந்தோனேசியா, மலேசியா, ஜப்பான், சீனா, அரேபியா, இஸ்ரேல் இங்க எல்லாம் சேம் இவங்களுடைய சந்ததி தான். இன்னைக்கு எங்க இந்தோனேசியா, மலேசியா, ஜப்பான், சீனா, அரேபியா, இஸ்ரேல் காமெடி சந்ததி. அது 9 வாசிக்கிறோம். அவன் ஆப்பிரிக்கா இருக்காங்க. இந்த காமெடி சந்ததியில் தான் கூஸ் வந்தான். கூஸுடைய சந்ததியில் தான் நிம்ரோத் வந்தான். நிம்ரோத் சந்ததியில் தான் நீரோ வந்தான். நீரோடைய சந்ததியில் தான் ரோமபுரி வந்துச்சு. ரோமபுரி சந்ததியில் தான் போப்பு வந்தான். போப்புடைய சந்ததியில் கேத்தலிக் வந்துச்சு. கேத்தலிக் வந்து ட்ரினிட்டி வந்துச்சு. திருத்தவர்கள் வந்து ஸ்தாபனங்கள் வந்துச்சு. சர்பன்ட் சீட் எப்படி ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா? அந்த பாரம்பரியத்தை வச்சே நம்ம வித்து அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காமு கானானுக்கு தகப்பன். அதே மாதிரி யாபேத்து அமெரிக்கா, இங்கிலாந்து இப்படிப்பட்டவங்களுக்கு அவனுடைய ஜெனரேஷன் இருக்கு. யாருக்கு? யாபேத்து. ஆனா ப்ராப்பர்ட்டி காமு மட்டும் காரணம் பண்றாரு. காமு வந்து ஒரு சர்ப்பத்தின் வித்து. ஆனா அந்த கலப்படம் பியூர் கிடையாது. அதே மாதிரி சேமு காமு வந்து அவங்க கலப்படம் தான், பிளட் லைன்ல. ஆனா நீதிமான்களுடைய பிள்ளைங்க 3 பேர்த்தையுமே தேவன் நினைச்சார், ஆசு நீங்க போய் ஆசு பழிக்கு பெருகி பூமி நடத்துங்க. ஆகாபடி சந்ததியில் கடைசியா முதற் பேரானது பியூர் சீடு வந்து நோவா. நோவா பைக்கு பியூர் சீடு. அதுக்கு பிறகு சேம், காம், யாபேத் எல்லாம் வந்து ஹைபிரிட். அவருடைய மனைவிகளும் ஹைபிரிட். அதனால தான் சொல்றாரு, அவங்க அந்த 3 பொம்பளை வச்சுட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. இணையும் போது என்ன போச்சு? அது கலப்படமுள்ள சந்ததி கொண்டு வந்துச்சு.
அங்க ஈசாக்குக்கு சொல்றாரு, ஒருத்தன் ஏசா, இன்னொருத்தன் வந்து யாக்கோப்பு. ஆனா ஏசா பிசாசின் வித்து அப்படின்றார். அவ பிசாசின் வித்துனா எப்படி அவன் பிசாசின் வித்தா இருக்க முடியும்? இந்த பிளட் கொலாபரேஷன், ரத்தத்தை குருதி கோடானது, அந்த பிளட் லைன் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மனுஷனுடைய பிளட்ல சர்ப்பத்தின் வித்துகளும் இருக்குது, தேவனுடைய வித்துகளும் இருக்குது. இன்னைக்கு எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டும் வந்து தேவனுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம். ஒன்று சர்ப்பத்தின் வித்தா இருந்துட்டு ஒன்று வந்து எப்படி இருக்கும், ஒன்று தேவனுடைய பிள்ளையாகவும் இருக்கும். இல்லை ரெண்டுமே சர்ப்பத்தின் வித்தா இருக்கும், நமக்கு தெரியாது, தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். நான் நினைச்சிட்டு ரெண்டும் நம்ம பிள்ளைங்க, ரைட், நம்ம பிள்ளைங்க. ஸோ ரெண்டுமே வந்து கத்துடைய பிள்ளை, ஏன்னா நம்ம கத்துடைய பிள்ளையா இருக்கிறனால அதுவும் கத்துடைய பிள்ளைன்னு நம்ம நினைப்போம். அது இருக்காது, ரெண்டுமே பிசாசுடைய பிள்ளையா இருக்கும். என் பிளட்ல வந்து தேவன் வந்து அந்த நேரத்தில் என் மனைவியிடத்துல பிரவேசிக்கும் போது அந்த எந்த அணுவை அவர் அனுமதித்தாரோ, சர்ப்பத்தின் வித்து அனுமதிச்சாரோ அல்லது வந்து தேவனுடைய வித்து அனுமதிச்சாரோ அவருக்கு தான் தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்னதாக தேவன் என்ன யார்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருந்தாங்க, அது அப்படியே அந்த கற்பத்தின் வழியா வந்து அது தேவனுடைய வித்தா இருக்கும், அது எனக்கு தெரியாது. அதே மாதிரி அது சர்ப்பத்தின் வித்தா இருக்கும்னாலும் நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய நடை உடை பாவனை விரும்புகிற காரியங்கள், சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை வச்சு இவன் சர்ப்பத்தின் வித்துன்னு ஒரு அளவு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி இயேசு தமது விசேஷ குணங்களால் அடையாளம் காட்டப்படுகிறாரோ, தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய விசேஷ குணங்களால் அடையாளம் காட்டிக் கொள்ளப்படுவார்கள். மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் இந்த 7வது முத்திரை, இந்த பலமுள்ளத்துடைய செய்தி எதற்காக வந்தது? மனித குலம் முழுவதுமாவே ரத்தத்துல கொலாபரேஷன் ஆயாச்சு. இன்னைக்கு ஒரே சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள, இந்த ரத்தத்துக்குள்ளே, இந்த நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்துக்குள்ளே சாத்தானுடைய பிள்ளைகளும் வாழ்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளும் வாழ்கிறது. நம்முடைய டெலிவரியிலே சாத்தானுடைய பிள்ளைகளும் பிறக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளும் பிறக்குது. எல்லாரும் பார்ப்பதற்கு மனிதர்கள் தான். எல்லாருக்கும் சிரிக்கிறோம், பேசுகிறோம், கோவப்படுறோம், சண்டை போடுறோம், எல்லாரும் மனிதர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு மட்டும் தான் தெரியும் முன்குறிக்கப்பட்ட வித்து இந்த உலகம் முழுவதும் இருக்கிற 600 கோடி 800 கோடி ஜனங்கள் மத்தியிலே மனவாட்டியானவள் எத்தனை இருக்கிறார் என்பது அவருக்கு மட்டும் தான் தெரியும். எப்படி கோடிக்கணக்கான உயிரணுக்கள் ஒன்று மட்டும்தான் அந்த கருவில உண்டாச்சோ, இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ஜனம் வரைக்குமாக வழிநடத்தப்பட்டு போனாலும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்போது 2 பேர் தான் போனாங்க. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு இருந்தாலும் கூட கர்த்தருடைய ராப்சர் நடக்கும்போது தேவனால் முன்குறிக்கப்பட்டது மட்டும்தான் அல்லேலூயா என்றும். மற்றதெல்லாம் என்ன? சர்பன்ட் சீட். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல உங்களை அனுப்புகிறேன். எல்லாமே ஓநாய்கள் தான். உலகத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், அறிந்தும் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், அறிந்தும் என்று சொல்லி காலத்தின் செய்தி, அந்த மணி நேரத்துக்குரிய செய்தியை விசுவாசிக்காதவன், நல்லா சர்பன்ட் சீடு தான். ஜாக்கிரதையா இருக்கும். செய்தி விசுவாசிச்சா ஒரே பேழைக்குள்ளே காக்காவும் இருந்துச்சு, புறாவும் இருந்துச்சு. நோவா பேழைக்குள்ளே காக்காவும் இருந்துச்சு, புறாவும் இருந்துச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய சபையிலே யூதாசும் இருந்தா, ஆண்டவர் தேவபுத்திரன் இருந்தான், கேட்டின் மகன் இருந்தான். அவர் உயிர்த்தெழுந்து போனதுக்கு பிறகு பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு பரிசுத்தாவி இருந்துச்சு, அந்தி கிறிஸ்து நாவி அங்க இருந்துச்சு. ரெபெக்கா கர்ப்பத்திலே ஏசாவும் இருந்தான், ஈசாக்கும் இருந்தான். இன்னைக்கு இந்த எண்ட் டைம் மெசேஜ்ல கர்த்தருடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க, சர்ப்பத்தின் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இப்போ நல்ல செய்தி பேசுமே, நல்லா யார் எல்லாமே நல்ல செய்தி பேசுறாங்களே. சர்ப்பத்துக்கு ஓன் ரிலேஷன் கிடையாது, பேசுறதுக்கு பிறகு அது பேசும். இப்ப ராஜா பிரதர் ஆகினா இப்ப இங்க வந்து உங்களுக்கு சில காரியங்களை பேசியிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் அதை கேட்பாங்க. அவங்க இன்னொரு இடத்துல இந்த செய்தி கொண்டு போகும்போது நம்ம பேசின இந்த செய்தியை இன்னும் அவங்க தங்கள் வெளிப்பாடுகளோடு இன்னும் அலங்கரித்து இன்னும் இதை மேலே கொண்டு போவாங்க. ஆனால் சர்ப்பத்தின் வித்துக்கள் இந்த செய்தியை என்ன செய்வாங்க? நல்லா ஹைலைட் பண்ணுவாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் இதை அப்படியே ஒப்பிப்பாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க, ஓ பிரமாதம் பிரமாதம், அருமையா செய்து கொடுக்கிறார் அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா? சர்ப்பத்தின் வித்துக்கள் வந்து என்ன செய்யும்? மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் செய்தியை படிச்சுட்டு ஒப்பிக்கிறாங்க, அந்த ரெவலேஷன் புரிஞ்சு விலைக்கு பேச தெரியாது. ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு, அது அவங்களுக்கு தெரியாது, ஒப்பிப்பாங்க. இதுதான் சீடு. ஒரிஜினல் சீடு எப்படி தெரியுமா? அது என்ன சொல்ல வராரு ப்ராஃபிட் அப்படிங்கறத அந்த இடத்துக்கு போறது, வெளிச்சத்துக்கு. இயேசு கிறிஸ்து கோவேரி கழுதியின் மேல் வருகிறார். ஏதோ ஒரு ராஜா கழுதியின் மேலும் கழுது குட்டியாகி மரியின் மேலும் வருவாருங்கிற அந்த வார்த்தை சகரியா தீர்க்கதரிசிகள் எழுதப்படுது. ஆனா அங்க வாசிச்சீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்துச்சு. ஆனா அது சகரியால தான் இருக்குது, எரேமியால இல்ல. ஆனா அந்த மேத்யூல பாத்தீங்கன்னாக்க எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. என்னையா அது? வசனத்தை அதிகாரம் மாத்தியாச்சு. சோ இதை கேட்டுட்டு உடனே பைபிள் பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. இன்னொருத்தர் பிரதர் அதெல்லாம் மலைவாழங்கள் கர்த்தருக்குரிய பிரதர், நமக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ரெண்டுமே தப்பு. பரிசுத்தாவி இருந்தா, எந்த பரிசுத்தாவி பைபிள் எழுதிச்சோ அதே பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை விலகி கொடுக்கும். அதுதான் ஒரு குரோமோசோம்ஸ் எப்படி அந்த பாரம்பரியத்துடைய பாவங்களை கேரக்டர்ஸை கொண்டு வருதோ, அந்த நிறமைகளை கொண்டு வருதோ. குரோமோசோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? குரோம் அப்படின்னாக்க கலர் அப்படின்னு அர்த்தம். சோமா அப்படிங்கிறது வந்துட்டு பாடி அப்படின்னு அர்த்தம். குரோமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு கலர். குரோமா அப்படின்னா கலர்னு அர்த்தம். சோமானா பாடின்னு அர்த்தம்.
அதுதான் வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். கலர் சரீரம், அதாவது வண்ண சரீரம், கலர் பாடி. ஒரு பாடி கருப்பா இருக்கணுமா, வெள்ளையா இருக்கணுமா, சிவப்பா இருக்கணுமா, அதெல்லாம் இந்த குரோமோசோம்ஸ் தான் என்ன செய்யுது. அந்த குரோமோசோம்ஸ் தான் என்ன செய்யுது, ஆண் பெண் சேர்க்கையில் அந்த குழந்தையை உருவாக்குது. அந்த குரோமோசோம் தான் பாரம்பரியத்தை கொண்டு வருது. ஸோ பேனிக்குள்ள இந்த பொம்பளைக, நோவாவுடைய மனைவி, இந்த 3 பொம்பளைக, அவங்க ஆல்ரெடி குரோமோசோம்ஸ் அவங்க தான் இருக்குது. அவங்க 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 பாடியில் இருக்கிற அந்த கருமுட்டைகள், இவங்க இருந்து போனது ஜீவன், அந்த ஜீன், இதெல்லாம் என்ன செஞ்சு வெளியே வந்து மக்களை பரப்புச்சு. ஸோ பேனிக்குள்ள எப்படி அது வந்துச்சு, கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரணு, அது ரத்த வழியாக, குருதிக்கோட்டின் வழியாக, பிளட் லைன்ல அது வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு நீங்க நினைக்காதீங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், உங்க ஆத்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் எவன் விசுவாசிக்கிறானோ, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு விலகி நீதிக்கு பிழைத்து நீதியான காரியங்களை செய்கிறானோ அவனுக்கு ஆத்ம ரட்சிப்பு வந்துடுது. ஆனா இந்த சரீர ரட்சிப்படையணும் அப்படின்னா இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம் போகணும். இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம் போகணும்னாக்கே இந்த பாடியில் இருக்கிற பிளட் எவாபரேட் ஆகும், ரத்தம் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, அந்த ரத்தத்துல கண்ணுக்கு தெரியாத உயிரிடுவாக அவனும் ஒழிச்சிட்டு இருக்கிறான் மேற்படியான். ஸோ இந்த கடைசி நாட்களிலே இந்த சரீர மீட்புக்காக வந்த செய்தி தான் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு. 6000 ஆண்டுகளாக ஆதாம் பிடுங்கி வைக்கப்பட்டதானே அந்த மீட்பின் உரிமை பத்திரம், ஆதாம் இறந்து போன அந்த மீட்பின் உரிமை பத்திரம், அந்த நித்திய ஜீவன், சரீர ரட்சிப்பு. ஆதாம் எந்த சரீரத்தில் இருந்தாலோ, ஏவாள் எந்த சரீரத்தில் இருந்தாலோ அந்த சரீரத்துக்கு நம்மளை கொண்டு போய் ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்து தேவனோடு நம்மளையும் நிகராக்கி அழகு பார்க்கிற ஒரு காரியத்துக்குரிய ஒரு ரகசியம். இந்த கடைசி சபையின் காலத்துல, 7ஆம் சபையின் காலத்துல இந்த நாட்களுக்குரிய மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எப்படி ஒரு அணுவாக மரியாளுடைய கற்பத்துக்குள்ளாக வந்த அதே தேவன் இன்றைக்கு இந்த 7ஆம் சபையின் காலத்திலே கண்ணுக்கு தெரியாத அணுவாக நம்முடைய இருதயம் எனும் இந்த கற்பப்பைக்குள்ள தேவனுடைய வார்த்தையானது விதைக்கப்படுகிறது. ஒரு ஸ்திரீக்கு இந்த கற்பப்பையில அவள் கற்பந்திரிக்கும் போது இயற்கையின் வழிபாடுகள் எப்பொழுது நிற்கிறதோ அப்பதான் அவளுக்கு தெரியும். அது வரைக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பாயிண்ட் இருக்கும், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தெரியுமே தவிர பிறகுதான் அது கன்ஃபார்ம் ஆகிறது. அது பரிசோதனைக்கு பிறகோ அல்லது அந்த இயற்கையா நடக்கிற காரியங்கள் நிற்கும் போதோ அப்பதான் அவளுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா, கணவனும் மனைவி 2 பேருமே அங்கே சந்தோஷமா இருந்தாலும் இவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த அணு வந்து குழந்தை ஆயிடுச்சோ இல்லையாங்கிறது அவளுக்கு தெரியாது. தேவன் அதை நிறைவேற்றுகிறார், அவருடைய ப்ரீ பிளான தான் இருக்குது. அதுபோல தேவனுடைய வார்த்தை என்கிறதான இந்த கோதுமை மணிகள் உலகம் முழுவதுமாக என்ன செய்யப்படுகிறது, தூவப்படுகிறது. இந்த மணிக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முன் குறிக்கப்பட்ட வித்துக்களுடைய இருதயங்களில் இந்த மணி போய்விடும். 7 முத்திரைகளின் செய்தி. இந்த செய்தியானது அந்த செய்திக்கு பாத்திருவான் யாரோ அந்த மனவாட்டியுடைய இருதயமாகிய கற்பப்பையில போய் இந்த கோதுமை மணி விழுந்துச்சுன்னா அப்ப அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த மணியானது அந்த இருதயமாகிய அந்த நிலத்துல விழுந்து மணிஞ்சிருது. இதோ வாசற்படியில் என்று நான் கதவை தட்டுகிறேன், இது இருதய வாச கதவை தட்டுறேன். பலம்பலத்துடைய செய்தியானது வந்து உங்க இருதய கதவை தட்டும் போது அந்த கோதுமை மணி எப்பவோ விதைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த செய்தி வந்து உங்க கதவை தட்டும் போது இந்த மணி நேரத்துக்குரிய வெளிச்சம் அதுதான். கோதுமை மணி மண்ணுக்குள்ள போயிடும். சூரிய வெளிச்சம் வந்த உடனே அது மண்ணா இருந்தாலும் பாறையானாலும் அது கடினமான மழையானாலும் பேத்துட்டு அந்த சின்ன செடி வந்துடுறது போல இந்த இருதயம் உங்க இறுதி எப்படிப்பட்ட கடினமான இறுதியாக இருந்திருந்தாலும் கூட இந்த கோதுமை மணி என்கிறதான இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை உங்க இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்குமானா இந்த மணி நேரத்துக்குரிய தூதனுடைய சத்தம், பலமுடைய சத்தம், அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வித்து சும்மா இருக்காது, அது வெளியே வந்துடும். நீங்க தான் முன்குறிக்கப்பட்ட வித்து. இந்த 7 முத்திரையின் செய்தி உங்களுக்குள்ள போக 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 இந்த செய்தி ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் செவன்சியல் ரெவலேஷன் உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்பட்டதுக்கு பிறகு முடிவு வரும். இந்த செய்தி யாரெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ இந்த செய்தி உங்களுக்குள்ள சும்மா இருக்காது, அது அக்னி ஸ்தம்பமாக மாறும். அந்த அக்னி ஸ்தம்பம் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, ஒரு எரிகிற அனுபவத்தை கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ள இருக்கிறதான ரத்தத்தை எவாபரேட் பண்ணுது, அது உலர வைக்கிறது. உங்களுடைய சரீரமானது மறுரூபம் அடைகிறது. நீங்கள் உயிரோடு இருக்கிற பட்சத்தில் உங்கள் சரீரம் மகிமையடைய போகிறது, மறுரூபம் அடைய போகிறது. நீங்க நடப்பீங்க, போவீங்க, வருவீங்க, ஒரு உற்சாகம் வரும். இதோ எனக்கு சுகர் இருந்தது, இப்ப ஏன் இல்ல, பிரஷர் இருந்துச்சு இல்லையே, என்ன நான் பறக்கிற மாதிரி இருக்குது, கதவை சாத்தி தானே வச்சிருந்தேன், எப்படி நான் உள்ள வந்தேன், ஒரு அதிசயங்களா பார்ப்பீங்க. ஆனா பிளேடு வச்சுட்டு கிழிச்சாலும் உங்க பாடி வந்து பிளட் வராது. பிகாஸ் உள்ள குயிக்னிக் பவர் ஃபில் ஆகி உயிர்ப்பிக்கும் வல்லமை. ரத்தத்துல பாவம் செஞ்சபடினால ரத்தம் வடிகட்டப்பட வேண்டும். அது கடையாளமாக தான் இயேசுடைய ரத்தம் கடைசி சொத்து ரத்தம் வரைக்கும் கல்வாரியில ஃபுல்லா காலி பண்ணிட்டு அவருடைய சரீரத்துல வந்து எலும்பு சதையும் தான் இருந்துச்சு.
தோமாக்கு தன்னை காட்டும் போது ஒரு ஆவி பல்லவ ராஜ்யத்தை மாம்சமும் ரத்தம் என்ன செய்யாது, சுதந்திரிக்காது. ஆனா பல்லவ ராஜ்யத்தை மாம்சமும் எலும்பு சுதந்திரிக்கும், ரத்தம் சுதந்திரிக்காது. ஏன்னா அது ரத்தம் மனிதனுடைய ரத்தம் கரெக்டா பாவமுள்ள ரத்தம். ஆகவே தான் அந்த குருதி கோட்டில் சர்ப்பத்தின் வித்துகள் இருக்கிறதுனால எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அந்த ரத்தத்தை வந்து கீழே ஃபில்டர் பண்ணிடும். அப்பதான் நீ ராப்சருக்கு போக முடியும். எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு போகணும்னாக்கா இந்த வாட்டர், இந்த திரவம், இந்த ரத்தம் இருக்கிறதுனால பூமி எர்த்தடிக்குது, கரண்ட் தொட்டா சாக்கடிக்குது. ஏன்னா எர்த்து உள்ள அந்த வாட்டர் இருக்குது, அது கரப்டட் வாட்டர். இந்த கரப்டட் வாட்டர் என்னைக்கு கீழே போகுதோ, எவப்ரேட் ஆகுதோ, அது ஆவியாகுது, அதாவது ஒண்ணுமே இல்லாம போறது. இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி தான். இந்த செய்தி விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் ராப்சர் நடக்கிறதுக்கு 40 நாள் வந்தாச்சு அப்படின்னா நம்முடைய பாடி வந்து மகிமையின் சரீரமா மாறிடும். மரித்த பரிசுத்தவான்கள் 7 சபையின் தலைவராக மரித்த பரிசுத்தவான்கள் காட்சியில் வருவாங்க. பிரைஸ்தல் பிரதர் சிஸ்டர் பிரைஸ்தலா, நான் பிரினாம்படி காலத்தில் இருந்தேன், நான் வெஸ்லி காலத்தில் இருந்த பிலீவர், நான் மார்ட்டின் லூதர் காலத்தில் இந்த சர்ச்சில் பாஸ்டரா இருந்தேன், நான் இங்க மிஷனரியா இருந்தேன். அந்த மனவாட்டிகள் வந்து பேசுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இந்த மீட்பின் உரிமை பத்திர செய்தி, இந்த சரீர மர்மமாக்குவதில் செய்தி அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அவங்களுக்கு ஆத்து மரிச்சுக்குரிய சுவிசேஷம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. 7ஆம் சபையின் காலத்துல தான் பெலமன தூதன் வந்து 7வது முத்திரை கொடுத்து சரீர மீட்புக்குரிய செய்தியை கொடுத்ததுனால இந்த செய்தி கடைசி கால செய்தியில் இருக்கிற உயிரோடு இருக்கிற மனவாட்டிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த மரித்த பரிசுத்தவான்கள் காட்சியில வந்து இந்த செய்தி அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு இவ்விதமாய் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. 40 நாள்ல பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு இணைந்து இவ்விதமாய் நாம் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். என்ன ஒரு மகத்துவம்! அப்ப என்னன்னாக்கே இந்த பாடியில சீடு சத்தத்தின் வித்து இருக்கிறதுனால தான் நீ என்னதான் விசுவாசியா இருந்தாலும் பாஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு கோபம் வருது, இச்சை வருது, பொறாமை வருது, எரிச்சல் வருது. ஒரு பாஸ்டர் உங்களோட ஒரு பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு தாங்க முடியறது இல்லை பொறாமை. அதை ஏதோ ஒரு நொட்டை சொல்லலினா உங்களுக்கு தூக்கமே வராது. ஒரு பாஸ்டர் சபையை வச்சிருந்தாக்க இன்னொரு பாஸ்டர் போய் என்ன செய்யலாம், அந்த சபை விசுவாசிகள் அவர் சரியில்லை இவர் சரியில்லை, எங்க சபைக்கு வாங்க, தூரமா ஏன் போறீங்க, உங்க வீட்டு பக்கத்துல எங்க சர்ச் இருக்குது, எங்க சபைக்கு வந்துடலாமே அவன் என்னன்றான். ஏன் அடுத்தவன் மொண்டாட்டியை வந்து இச்சிக்காதுன்னு 10 கட்டளை சொல்லுது. சபை விசுவாசி அந்த பாஸ்டுடைய விசுவாசிகளை போய் என்ன செய்யறது, ஏன் சபைக்கு வாங்க இருக்கிறது. அந்த பாஸ்டை பத்தி யாராவது கரெக்ட் சொல்லு. சர்ப்பம் எப்படி ஆகாம விட்டுட்டு ஏவாளை வஞ்சித்ததோ அந்த மாதிரி நிறைய என்டை பாஸ்டுக்கு இருக்கிறாங்க. இன்னொரு சபையில தான் இருந்துட்டு போறானு. என்ன ராப்சர்ல வராது தேவனுடைய உன் சபையில தான் இருந்தா தான் ராப்சர் வரணும் என்ன இருக்குது. அவனே வரான், அது தேவன் அவன் சபைக்கு முன்குறிச்சிருந்தாக்க அவன் 10 இடத்துக்கு போய் சுத்தி அடிச்சுட்டு உன் சபைக்கு வருவான், உன்னுடைய சபைக்கு முன்குறிக்கப்பட்டவன். ஆனா நீ அந்த சபையுடைய போதகரை பற்றி கேவலமா இல்லாது கொள்ளாதுன்னு சொல்லி நீங்க அவர் செய்தியை கேட்காதீங்க, நீ அவர் சத்தியத்தை பார்க்காதீங்க, அவர் நீங்க பேசாதீங்க, அவர் வீட்டுக்குள்ள விடாதீங்க. ஐயோ நீ அப்படிதாங்க, நீங்க ஏமாந்துடாதீங்க, வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க, எந்த சபைக்கு வாங்க, என்னுடைய சபைக்கு வாங்க. நீ பிசாசு, சர்ப்பம். உனக்கு எந்த ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை ஆத்மா இருக்குதோ அதை வச்சு சபை நடத்தும், அவ்வளவுதான். அப்ப என்ன, அது ஏன் உனக்கு அந்த புத்தி வருது? உன் பிளட்ல சர்பன் சீடு அதிகம். நீ முன்குறிக்கப்பட்டிருந்தா சுவாபம் வராது. பவுல் எழுதுற. ஆனாலும் முன்குறிக்கப்பட்ட வித்துக்கு கூட 2 விதமான சுபாவங்கள் இருக்கு. பவுல் கூட சொல்றார் இல்லையா, நான் செய்ய வேண்டாம் என்று இருந்தாலும் கூட செய்ய வேண்டாம் என்கிற பிரமாணத்தை கூட செய்ய முடியாத வேற ஒரு பிரமாணம் எனக்குள்ள இருக்கிறதை காண்கிறேன். 2 பிரமாணம். ஒண்ணு, தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறோம், முடியறது இல்லை. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற மேற்படியான். அப்ப அவனை மேற்கொள்ளணும் அப்படின்னா காலத்தின் செய்தியை, மைட்டி ஏஞ்சல் வாய்ஸ், இந்த சத்தம் தான் நம்மளை முதலாவது உள்ள இருக்கிறோம் உயிரோடு எழுப்பும். உள்ளான மனுஷன் முதல்ல ரிவைவல் அடையும். அதுக்கு பிறகு நேரம் வரும்போது நம்ம உயிரோடு இருந்தோம்னா நம்ம பாடி அப்படியே டிரான்ஸ்லேட்டா மாறும், மறுரூபம் அடைஞ்சு மகிமின் சரீரமாக மாறும். ஒருவேளை செத்து போயிட்டோம், கொரோனா வந்து செத்து தொலைஞ்சாச்சு, இல்ல தண்ணி வந்து அடிச்சு போய் செத்துட்டு மேல மாடி வந்து கீழே வந்து செத்துன்னு அடக்கம் பண்ணிட்டாங்க, தீ பிடிச்சி கருகி நாசமாச்சு, கவலைப்பட வேண்டிய முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்தா இந்த 40 நாள் ஒளித்துல கர்த்தருடைய சப்தம் தேவையை காலம் துடிக்கும் போது நீ மண்ணுக்குள்ள மறிச்சிருந்தாலும் நெருப்புல மறிச்சிருந்தாலும் உன்னுடைய சரீரம் எழுந்து வரும். அத்தனை மூலக்கூறுகளும் அத்தனை அணுக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிதான ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ளும், தியாபனி சரீரம். அதற்கு பிறகு ராப்சருக்கு ஒரு பாடி, மகிமையின் சரீரம். இவ்வளவு நம்ம கர்த்தரோடு கூட நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமாக இருக்கும். ஸோ பேனிக்குள்ள எப்படி அந்த வித்து வந்துச்சு, அது குருதி கோட்டில் வந்துச்சு, பிளட் லைன்ல வந்துச்சு, அந்த பிளட் லைன் மிக்சிங்ல வந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது எப்போ போகும்? ராப்சர்ல மனவாட்டி போனதுக்கு பிறகு பூமி என்ன செய்வாரு, சுத்திகரிப்பார் அக்னியில, எல்லாம் செத்து போவான். முன்குறிக்கப்பட்டவன் மத்தியாகத்துக்கு போயிடுவா. தேவனுடைய கிருபை பெற்றவன் 1,44,000 பேரு அந்த புத்தி இல்லாத கணிக்க திறந்துருதுங்க, அதுக்கெல்லாம் செத்து போயிடுங்க. 2வது திறந்து அது வந்துடும். மீது பேலன்ஸ் வடிகட்டி வச்சாச்சு, உலகம் முழுவதும் சர்ப்பத்தில் விட்டுக்கிறாரு. மனவாட்டி மேல போயிட்டா. தேவனால் பிரியப்படுறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க 1,44,000 பேரு, கைவிடப்பட்ட கன்னிகள் இதெல்லாம் எங்க இருக்கும், அது மண்ணுக்கு போயாச்சு. மீதி பூமியில் இருக்கிறது யாரு,
எல்லாமே சர்பன் சீட். நோவா காலத்துல பெருவெள்ளம் வந்து எப்படி அந்த வித்துக்களை எல்லாம் அழிச்சு போட்டுச்சோ, நோவாவும் அவனுடைய பிள்ளைகளை தவிர எல்லாம் அழிச்சு போட்டுச்சோ, இந்த கடைசி நாட்களே கிறிஸ்துவும் மனவாட்டியை தவிர பூமியானது முழுவதுமாக அக்னியினால் சுத்திகரிக்கப்படும். இதுதான் காட்சி. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதுக்கு முன்னதாக 2வது உயிர்த்தெழுதல். பூமி சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆயிரம் அரசாட்சி. மனவாட்டி பூமியில வந்து 1000 அரசாட்சி பண்ணுவாங்க. சாராய் கடை இருக்காது, சினிமா தியேட்டர் இருக்காது, சிகரெட் கடை இருக்காது, பீடி சிகரெட் இருக்காது, தண்ணி இருக்காது, ஒன்றும் இருக்காது. பரிசுத்தமான ஒரு 1000 அரசாட்சி மகிமையின் சரீரத்தில் அந்த ஆட்சி நடக்கும். அதுக்கு பிறகு கோகுமாக யுத்தம். சாத்தான் முழுவதுமாக முறியடிக்கப்படுகிறான். அதுக்கு பிறகு அவன் முழுவதுமாக கட்டி அழிச்சதுக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி. எத்தனையோ விஷயம். பெரியமான அன்பு சகோதரனே சகோதரி, இந்த அருமையான வேலையில் அந்த பேழைக்குள்ள எப்படி அந்த வித்து வந்துச்சு, சர்ப்பத்தின் வித்து எப்படி நுழைஞ்சிச்சு அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். சுருக்கமா ஒரே வார்த்தையில் சொன்னா ரத்த குருதி கோட்டுக்குள்ள வந்துச்சு. ரத்தத்தின் மூலமாக அது வந்துச்சு, அவ்வளவுதான். இன்றைக்கும் இந்த வார்த்தையில, இந்த செய்தியில சத்துருக்கள் அந்த வழியாகவே வருவாங்க. நீங்க ஸ்தாபனத்தில் கல்யாணம் பண்ணாலும் சரி, ஸ்தாபனத்தில் ஐக்கியம் வச்சாலும் சரி, உங்களுடைய சரீரத்தை வந்து ஸ்தாபனங்களோட ஐக்கியப்படுத்தி விடாது. ரத்த குருதி கோட்டை கெடுத்து கூடாது. ஆவிக்குரிய பரிசுத்தம் அந்த ரத்தம் பரிசுத்தாவி. இந்த மனிதத்துக்குரிய செய்தி தான் ரத்தம். இந்த மனிதத்துக்குரிய செய்தியில தான் நம்ம ஜீவிக்கிறோம். இந்த மனிதத்துக்குரிய செய்தி அங்க அந்த ரத்தத்தில் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பிளட்டை கரெக்ட் பண்ணக்கூடாது. கரெக்ட் பண்ண காயினுக்கு தண்டனை என்ன வந்து தெரியுமா? நீ நிலையற்ற அலைகிறவனா இருப்ப. காயின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சா? நிலையற்று திரிந்தான். இன்னைக்கு இந்த செய்தியில் இருக்கிறவங்க தவறான வித்துக்கள், சர்ப்பத்தினால பிறந்தவன் ஒரு செய்தியில் இருக்க மாட்டான். பிரதர் இன்னைக்கு எங்க பிரதர் டால்டன் புருஷ் தான் பிரதர் கடைசி கால தீர்க்கதரிசி அப்படி வருவான். இல்ல பிரதர், அவர் ஒருத்தர் இன்னும் லேம்பர்ட்னு சொன்னார் பாருங்க, அவர் தாங்க தீர்க்கதரிசி பிரணாமுக்கு பிறகு. இல்ல பிரதர் ஜூனியர் ஜாக்சன் பிரதர். இல்ல பிரதர் அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வந்திருக்கிறார் பிரதர். இல்ல பிரதர் காக்குவா பிடிப்பு பிரதர். இல்ல பிரதர் இன்னார் சுவன் சோ. இப்படி இன்னைக்கு கேட்டா ஒன்னு இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பான். ஒரு டாக்டர்ல கேட்டா இருக்க மாட்டார். நிலையற்று அலைகிற காயினை போல சர்ப்பத்தின் வித்து மாதிரி. இந்த எம்எல்எம் பண்றவங்களுடைய ஸ்பிரிட் தெரியுமா உங்களுக்கு? மல்டி லெவல் மார்க்கெட்டிங். பாஸ்டர் கூட என்டைம் பாஸ்டர் கூட அதுக்கு வேலையில் இருக்காங்க. ஆம்பேல இருப்பாங்க. பயங்கர பிரதர், நீங்க நல்லா நீங்க வீட்டுல இருந்தே சம்பாதிக்கலாம் பிரதர், நீங்க அலையவே வேண்டாம், நீங்க ஆள் பிடிச்சு கொடுங்க, நான் உங்களுக்கு போறேன். மறுபடியும் 2 மாசம் கழிச்சு வருவாரு, மோடிக்கார் வந்துருங்க. ஆம்பே இது பெஸ்ட்டுமா. அன்னைக்கு ஆம்பே சொன்னீங்க, இல்ல மோடிக்கார். இல்ல பிரதர் அப்படி வேண்டாம், வெஸ்டிச்சுக்கு வந்துருங்க, இல்ல விஜய்க்கு வந்துருங்க, இல்ல விகே எனக்கு வந்துருங்க. நிறைய அவன் நிலையற்ற அறியவனா இருப்பான், ஒண்ணுல ஒழுங்கா இருக்க மாட்டான். மெசேஜ் இருக்கிற நிறைய ஊழியக்காரனே காசுக்காக பணத்துக்காக நாக்க தொங்க போட்டு பலவிதமான டாக்டருக்கு போயிட்டு வந்துட்டான். கர்த்தருடைய கிருபையில 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இன்னைக்கு என்ன செய்தியை பிரசங்கிக்கிறனோ அதே செய்தி 1990 இருந்து பிரசங்கிச்சு வந்திருக்கிறேன். ஒன்னு ட்ராக் மாறல. அன்னைக்கு என்ன பிரசங்கிச்சனோ அதுதான் இன்னைக்கு. அன்னைக்கு என்ன உபதேசமோ அதே உபதேசம் தான் இன்னைக்கு பேசுற. அதே உபதேசத்தை நான் வாலிபனா 22 வயசு இருக்கும் போது பிரசங்கிச்சேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இது மட்டும் நீண்ட பிரசங்கமாக இருந்தாலும் கூட சில காரியங்களை தெரிந்து கொண்டீங்க. இன்னும் பேசிட்டே போகலாம். இருந்த போதிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நாளிலாகிலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தது. இந்த இடுக்கமான நேரத்திலே, கொரோனா நேரத்தில், லாக்டவுன் டைமில் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தீர்க்கதரிசி செய்திகளை நல்லா பலப்படுத்தி இந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறதான SLBM வானொலி ஸ்ரீலங்கா பதினுடைய மனவாட்டி ஊழியத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆஸ்வதிப்பாராக. இந்த ரேடியோவில் செய்தி கொடுக்கிற ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அந்த சபை வரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம வேறொரு தலைப்பின்களாக இதே சனிக்கிழமை நாம் சந்திப்போம். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.